गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्दा जय सद्गुरुनाथ भगवान की समस्त भागवदल को हे गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे ये गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्मस्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे உந்திபோத்த உத்தமனே வாழி உயர் வேதநாயகனே வாழி உலகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாடபடலே वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा
राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशन प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमा अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरा यो नित्यं अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने
அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் ஷரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹ பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ர ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எல்லா ஜீவர்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கான். இது மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. என் சுவாமி என்ன ஜாக்கிரதையாக கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்கார். இதில் மாற்று கருத்தே வேண்டாம். நம்ம மனசில் பலவிதமான கவலைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் தெய்வ அருள் ஒரு நாளும் குறையறது இல்லை. ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். ரொம்ப அழகான வாக்கியம் அது. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால். செல்வத் திருமால் சாதாரண ஏதோ ஒருத்தன் இல்லை, வழிப்போக்கன் இல்லை. ஞானா சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படின்ற 6 குணங்களும் பூரணமாக இருப்பவர்கள் தான் பகவான். பகவானுக்கு நல்ல ஞானம் உண்டு. நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், நம்முடைய எதிர்காலம் சுவாமிக்கு நன்னாத்து. இப்போ சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணுமேனு கவலை உண்டு. சுவாமிக்கு அந்த கவலை கிடையாது. அதனால் அப்படி ஒரு திரிகால ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஞானம் சுவாமிக்கு பூரணமாக உண்டு. சக்தி நம்மெல்லாம் இன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக்னு நிறைய விஷயம் சொல்கிறோம். வாஷிங் மிஷின் முடிஞ்சாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சப்தம் போடும். நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறோம். வாட்டர் டேங்கில் தண்ணி ரொம்பியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆஃப் ஆகிடும். குறைஞ்சதுன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ மொபைலெல்லாம் அலாரம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது அத்தனை மணிக்கு அடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இயற்கையை போல் ஆட்டோமேட்டிக் இனி கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட சூரியன் லேட் ஆகிடுதுன்னு சொன்னதே கிடையாது. நாம் வேணால் சூரிய உதயத்தை லேட்டாக பார்ப்போமே ஒழிய சூரிய உதயம் லேட் ஆச்சுன்னு கிடையாது. ஏதான ஒரு நாள் வாயு பகவான் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், நான் தூங்குறேன், காற்று வீச மாட்டேன்னு சொல்லலை. இப்போ கூட ஜம்முன்னு வீசிட்டு இருக்கேன். அப்போ இயற்கை ரொம்ப அழகாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக பகவான் பண்ணி வச்சுட்டார். அதாவது நம்ம எல்லோரும் இயற்கையை ரொம்ப வியந்து பார்க்குறோம், எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இயற்கைன்றது பகவானுடைய சக்தியில் தானாக நடக்கிற ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டார். இதுக்கு தனியாக அவர் ஒன்றும் ஒரு வேலையே பண்ண வேண்டாம், அந்த மாதிரியே டிசைன் பண்ணியாச்சு. அப்படி ஞானா சக்தி பலம் எந்த நிலைமையில் இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய பலம் சுவாமிக்கு உண்டு. இப்போ ஒரு எல்லைக்கு மேலே போயாச்சுன்னா டாக்டர் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது மாதிரி சுவாமி கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்படியே இன்னி வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஞானா சக்தி பல ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் எந்த இடத்துல எது எப்படி கிடைக்கணுமோ அது ஐஸ்வர்யம். சந்தனக்கட்டில் படுத்தாலும் தூக்கம் வரணும். ஐயோ கட்டில் தேஞ்சு போயிடுவேன்னு கவலைப்பட்டு இருக்க முடியாது. கட்டாந்தரில் படுத்தாலும் சுகமாக தூங்கணும். கூலி வேலை செய்கிற ராத்திரி வீட்டில் படுக்கிறான். பெரிய ஏசிலாம் கிடையாது, பெரிய அம்சதூலிகா மஞ்சம் கிடையாது, கட்டில் கிடையாது, பெரிய தலகாணி பெட்டெல்லாம் கிடையாது. தலைக்கு கீழே கையை அப்படி வச்சுட்டு படுத்துக்கிறான். ஜம்முன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் போர்ட்டர்லாம் பார்க்கலாம். அப்படி நம்ம உட்கார பெஞ்சில் அப்படி கையை வச்சுட்டு படுத்துப்பாங்க. ட்ரெயின் வந்தோடனே கடகடன்னு எழுந்து சாமான்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி படுத்தோன்னு அவனுக்கு ஒரு தூக்கம் வருது இல்லையா. அந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் எந்த நிலைமையாக இருந்தாலும் தரக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் சுவாமி கிட்ட பூரணமாக உண்டு. ஞானா சக்தி பல ஐஸ்வர்யம் வீரியம். இது நான் சொல்கிறபடி இப்படி தான் நடக்கணும்னு வச்சுட்டோன்னா அது அப்படி தான். கடல் தண்ணி உப்பு கரிக்கும், ஆமாம் அவ்வளோதான்.
உப்பு கரிக்காமல் இருந்தா நீ வேணா அது டீசாலினேஷன் பண்ணிக்கோ, ஆனால் அது உப்பு கரிக்கிற மாதிரி தான் வைப்பேன். கடல் தண்ணி அவ்வளவு உப்பு, சூரியன் இழுக்கிற ஜலத்தில் முக்காவாசி அங்கேருந்து தான் போகிறது. ஆண்டாள் கூட ஆழிகள் புக்கு முகந்து கொடு அப்படின்றான். ஆனால் அதை உறிஞ்சி அது மழையாக பொழியும் பொழுது அது ஒரு துளி உப்பு இல்லை. நம்மளாம் சாதாரணமாக சொன்னோம், ஐயோ இங்கெல்லாம் உப்பு தண்ணிப்பா அப்படின்னு இல்லையா. மழை தண்ணி உப்புன்னு இன்னி வரைக்கும் யாரும் சொல்ல முடியும். உலகம் முழுக்க பெய்யறது, எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகான மழை. அப்போ அப்படி ஒரு வீரியம் இருக்குது. ஞானா சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ். தேஜஸ்னா அப்படியே வெளிச்சம். சூரியன் எவ்வளோ தேஜஸாக இருக்கார். நம்ம கூட கொஞ்சம் குறைச்சிக்கோப்பான்றோம். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் தேஜஸ் அப்படி தான் இருக்குது. எத்தனையோ மில்லியன் கணக்கான வருஷம் ஆயாச்சு. சூரியனுடைய தேஜஸோ இல்லாட்டி சந்திரனுடைய தேஜஸோ, இன்னும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு அது மினுமினுக்கிற அந்த தேஜஸோ, இல்லாட்டி நம்ம விளக்கு ஏற்றுறோமே அந்த ஜோதியினுடைய தேஜஸோ, எதுவும் அழகாக தானே இருக்குது, ஒன்றும் குறையிலையே. மின்மினி பூச்சி விடுக்கு அது பின்னாடி ஒன்று மினிக்கிறது, அது வரைக்கும் அவனுடைய தேஜஸ் தான். ஞானாசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் அப்படின்ற ஷட்குணங்கள். ஷட் அப்படின்னா 6ன்னு அர்த்தம். அவ்வளோ அழகா அந்த 6 குணங்கள் உடையதனாலே பகவான் அப்படின்னு திருநாமம். அப்போ அந்த பகவான் நன்னா இரு, சௌக்கியமாக இரு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, திருப்தியாக இரு, ஆனந்தமாக இரு, நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு, நன்னா வேலை செய், நன்னா சம்பாதி, நல்லா ரெஸ்டடு, ஜாலியாக விளையாடு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. இது நிஜமாவே சுவாமி நமக்கு சொன்னது. ஆனந்தமாக அப்படிலாம் இருக்கலாமா? வாழ்க்கையெல்லாம் ஒரு சீரியஸாக இருக்கணும். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த சீரியஸாக வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்ச பாருங்க, அன்றைக்கி தான் பிரச்சனை. என்னைக்கா சனாதன தர்மத்தில் சீரியஸாக வாழ்க்கையை பாருன்னு ஒரு ஸ்லோகம் யாராவது காட்டுங்கோ? இன்னி வரைக்கும் கிடையாது. சின்சியராக இருன்னு சொல்லியிருக்கான், ஸ்ரத்தையோடு இரு. இங்கே ஸ்ரத்தை ஒன்று தான் சொல்லுவோம், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை இருப்பவனுக்கு ஞானம் சித்திக்கும். சீரியஸாக இருக்கவனுக்கு ஞானம் சித்திக்காது. பரபரன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு என்றைக்காவது ஞானம் சித்திக்குமா? ஏன் பரபரன்னு இருக்க, சும்மா உட்காரேன், ஏன் டென்ஷன் ஆகிறேன்றோம். அதனால் ஸ்ரத்தை தான் இங்கே முக்கியம். அதனால் பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. இதில் ஸ்ரத்தையோடு இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு விதையை விதைச்சுட்டா அது எவ்வளோ ஸ்ரத்தையோடு முளைச்சி ஜம்முன்னு வளருது. அதுக்கு எவ்வளோ ஸ்ரத்தை இருக்குது. நம்மளே மறந்து போயிடுவோம். சமயத்தில் ஏதாவது மாம்பழம்லாம் சாப்பிட்டு மாங்கொட்டை இப்படி ஓரத்தில் போட்டு போயிடுவோம். எங்கேயோ ஒன்று முளைச்சி இப்படி வருது இல்லையா, அதை கூட விட்டுருவோம். இந்த பறவைகள்லாம் எவ்வளோ பழமெல்லாம் சாப்பிடும், எங்கேயோ உட்காரும், எச்சம் விட்டுட்டு போயிடும். அது ஒரு எச்சத்துலேருந்து விழுந்த விதை எங்கேயோ மேலே விழுந்திருக்கும், கட்டிடத்து மேலே. அது மண்ணில் அங்கங்கேயோ ஒரு மண் காற்றடிச்சு அந்த மண் அங்கே போய் உட்கார, அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சு அப்படியே கிடக்கும். எங்கேயோ ஒரு மழை துளி அதில் விழும், உடனே கிடுக்கிடுன்னு சுதாரிச்சுண்டு அந்த மண்ணில் வேற விட்டுண்டு அதுலேருந்து முளைச்சி வெளில வந்து அங்கே பெரிய மண்ணே இருக்காது. ஆனாலும் அங்கே இடுக்கில் நுழைஞ்சு அந்த கல் கட்டடத்தை பேத்துண்டு பக்கத்தில் எங்கே மண் இருக்குது எங்கே தண்ணி இருக்குன்னு வேறு கீழே ஓடி தன்னை நிலப்படுத்திக்கிறது இல்லை. அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை. நான் என்ன பண்ணுறது, இந்த மொட்டை மாடியில் வந்து என்னை போட்டுட்டு போயிடுச்சு, நான் எங்கே முளைக்கிறது, முளைச்சாலும் எங்கே தண்ணி கிடைக்கும், நான் எப்படி வளர்றது, நான் எப்படி வாழறதுன்னு இன்னி வரைக்கும் ஒரு விதையும் புலம்பினது இல்லை. புலம்புற கூட்டமெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தான். காகமோ குருவியோ புலம்பலை, ஆடோ மாடோ புலம்பலை, கோழியும் குருவியும் புலம்பலை, மீனும் புலம்பலை, மண்புழுவும் புலம்பலை, மரம் செடி கொடியும் புலம்பலை. எல்லாம் அப்படியே சௌகரியமாக அபாடான் இருக்கு. நமக்கு சௌகரியமாக தான் வாழ்க்கை நடக்கிறது. என்னமோ போட்டு அலட்டின்னு இருக்கும். அதுதான் இடர்னு பெயர். இடர் அப்படின்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் அர்த்தம் சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இடர்னா என்ன அர்த்தம்? அப்புறம் 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 இடைஞ்சல், அப்புறம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் நீங்கள் சொன்னது. துன்பம், என்ன வேணால் சொல்லுங்க. இடர் அப்படின்னா ஆபத்து, ஏமாற்றம், நஷ்டம், நோய், இதெல்லாமே இடர் அப்படின்னு தான் சொல்லணும்.
இன்னைக்கு வெளில போயிட்டு இடர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இடர் தவிர்த்த சுந்தரராஜன் சந்நிதியில் உட்காந்துட்டு இடர் தவிர்த்த. அப்போ வேற என்ன, இடரே கிடையாது. அதனால தான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், எம் இடர் கடிவான். என்ன அழகான வாக்கியம். நம்ம கேட்குறோம் இல்லையா, நம்ம கிட்ட கேட்டால் என்ன வேலை அப்படின்னா 1000 வேலைகள் சொல்லுவோம். சுவாமிகிட்ட கேட்டால் மக்களுடைய இடரை சரி பண்ணணும், இது ஒன்று தான் என் வேலை. இப்போ அரசாங்கம்னு சொல்கிறோம், அரசாங்கத்தோட வேலை என்ன? ஜனங்களுடைய கஷ்டத்தை சரி பண்ணணும். அந்த இடத்துல ரோடு சரியில்லைன்னா ரோடு போடணும், அங்கே ஒரே ரொம்ப போக்குவரத்து நெரிசல் இருந்தால் பாலம் கட்டணும், அங்கே ஏதான பழச சாக்கடை தண்ணி ஒழுங்காக போகலாம், அதுக்கு ஏற்ற ஏற்பாடு பண்ணணும், குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி மழை தண்ணீரை சேமிக்கணும், தெருவிளக்கெல்லாம் போடணும். இந்த மாதிரி மக்களுக்கு வரக்கூடிய இடர்களை தவிர்ப்பதற்காகத்தான் அரசாங்கம். இப்போ சுவாமியினுடைய அரசாங்கம் எப்படிறான்னா இடர் தவிர்க்கும் ஒரு அரசாங்கம், இடர் கொடுக்கும் இல்லை. அப்போ இடர் அப்படின்னா ஆபத்து, துன்பம், ஏமாற்றம், கவலை, நஷ்டம் நிறைய இருக்கு. எம் இடர் கடிவான் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். ரொம்ப அழகாக சொல்றார், காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல மாசின மாலி மாலிமான் என்று அங்கு அவர் படக்கனன்று முன்னின்ற காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய் காய்ச்சின ஆழி சங்கு வாழ்வில் தண்டு ஏந்தி எம் இடர் கடிவானே. என்ன வார்த்தை பாருங்க, காத்தால எழுந்து எம் இடர் கடிவான்னு சொன்னாலே போதும். இந்த கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, அந்த கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, அவங்க எதான சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவங்க எதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை நினச்சது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, நினைக்காது நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு இவ்வளவு இடர்களை போட்டு மனசில் போட்டு அலட்டி வச்சுக்கிறோம் இல்லையா. ஆழ்வார் சொல்கிறார் எப்படி வரானா பகவான் அப்படின்னா, காய்ச்சின ஆழி, நல்லா காய்ச்சி பழுக்க காய்ச்சறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. பகவானுடைய சுதர்சன சக்கரம் அப்படி பல 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 பலன்னு ஜொலிக்கிறது. காய்ச்சின ஆழி சங்கு, அந்த சங்கநாதம் முழங்கினானா தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயதுன்ற பகவத்கீதையில் ரொம்ப அழகா சஞ்சயன் சொல்றார். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக. பாஞ்சஜன்யம்ன்ற சங்கத்தை கண்ணன் எடுத்து ஊதறானா. அப்படி ஊதின உடனேயே ஜோரா தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது. இந்த கீதைக்கு ஒரு பலம் உண்டு. அக்ஞான இருள் போய் வெளிச்சம், அதான் கீதையை சொன்னோன்னு அப்படி பளிச்சுன்னு வெளில வந்துட்டேன். இவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்தார், கீதையை கேட்டுனா ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அப்படின்னு வெளில வந்துவிட்டார் இல்லையா. அதுதான் ஏன்னா ஞான சூரியன், கீதைன்றது ஞான சூரியன். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. தேஜஸ் சொன்ன இல்லையா, அந்த தேஜஸுடைய ஒரு துளியை தான் அப்படி காட்டுறார். என்னடா வேறு சுகம் இந்த வெளிச்சம் எல்லாம், இந்த காத்தோட இந்த ஒரு வெயில். அவ்வளவு காய்ச்சின ஆழி சங்கு வாழ் வில் தண்டு ஏந்தி. நன்னா வாழலாம் வச்சுட்டு இருக்கானா சுவாமி. என்னடானா அவர் ஸ்டைலாக வச்சுக்கலையா, என் பக்தாளுக்கு அனுகிரகம் செய்வதற்காக வச்சுட்டு இருக்கேன், ஆனால் அது வச்சுட்டு இருக்கிறத ஸ்டைலாக வச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்மலாம் நிறைய பேர் காஷ்மீர்லாம் போனால் அந்த காஷ்மீர் ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்துப்பான். இந்த மகாராஷ்டிரா போயாச்சுன்னா வாள்லாம் வச்சுட்டு நிற்பான், அது ஸ்டைலாக நிற்கிறது. ஆனால் வச்சுட்டு இருக்கிற கிட்ட வாழை கொடுத்து நிஜமாக சண்டை போடுறோன்னா ஓடி போயிடுவான். அவளுக்கு அந்த வாழை ஸ்டைலாக வச்சுக்க தெரியுமே ஒழிய உபயோகப்படுத்த தெரியாது. ஆனால் சுவாமி கையில் இருக்கக்கூடிய சங்கோ சக்கரமோ வாளோ இந்த பஞ்சாயுதங்களும் எதுக்கு அப்படின்னா அனுக்கிரகம் பண்ணுறதுக்கா, துஷ்ட நிக்கிரகம் பண்ணுறதுக்கா, சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறதுக்கா. அதையும் அழகாக வச்சுருக்காங்க. இப்போ நம்மலாம் மொபைல் ஃபோனு, கண்ணாடி, பேக்லாம் இந்த கையில் கண்ணாடி, இந்த கையில் மொபைல் ஃபோனு, இந்த பக்கம் பேக்கை வச்சுட்டு இப்படி இப்படி அழகாக இருக்கா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஸ்டைலாக அப்படி மொபைல் ஃபோன் வச்சுருந்தா கண்ணாடி வச்சுனா ஒன்றும் கிடையாது. எல்லாம் கச்சமிச்ச 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 கச்சமிச்சான்னு நம்ம சொல்லணும். ஏன் எல்லா கையிலும் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட. அதாவது பக்கத்தில் வேலை இடிச்சுட்டு சில பேர் பேக்கெல்லாம் பின்பக்கம் மாட்டின்னு இருப்பான்.
இப்படி திரும்பி இடிப்பா, அப்படி திரும்பி இப்படி இடிப்பா. ஆனால் சுவாமி பாருங்க, 4 திருக்கைகள், சங்கம், சக்கரம் எல்லாம் வச்சுக்கிறார். பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவர் நிற்கிறான். அவளும் அங்கே தள்ளியாக நிற்கக்கூட பக்கத்தில் இவர் நிச்சயமாக நம்ம மேலே இடிக்க மாட்டார். அப்படியே இடித்தாலும் கை தான் இடிக்குமா, சங்கு சக்கரம் இடிக்காது. அதனால் அத்தனை அழகாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி, காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே, நன்னா பளபள பளபளன்னு ஜொலிக்கும்படியான திருமேனி உடையவன், கதிர்முடியானே, கலிவயல் திருப்புளிங்குடியாய், காய்ச்சின ஆழி சங்கு வாழ், நாந்தகம்ன்ற வாழ், சார்கம்ன்ற வில், கௌமோதகின்ற கதை, இப்படி பஞ்சாயுதங்கள், பாஞ்சஜன்ய சங்கம், சுதர்சன சக்கரம், நாந்தக வாழ், சார்ங்க வில், கௌமோதகி கதை. இந்த 5 தான் பஞ்சாயுதம், ஐம்படை தாலின்னு சொல்கிறது. அந்த ஐம்படை தாலி நீங்கள் என்ன போட்டால் அதுக்கு மேலே அவர் வருவார். நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. போட்டால் அவர் அதை தாண்டி மேலே இருக்கார். அவர் கீழே இறங்கினால் வழி மாறாது. நீங்கள் வேஸ்ட் பண்ணுங்க உட்காந்து போது எப்படி வராது, அவர் அதை விட ஹைட்டாக இருக்கார். உங்கள் பிளானிங்கை விட அவர் மேலே இருக்கார். அதனால் ஜாலியாக விட்டுருங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை. அப்போ இந்த பஞ்சாயுதங்களை வச்சுண்டு நம்ம காஞ்சிபுரம் போனால் அட்டபுயகரத்தானே அப்படின்றார். அஷ்டபுஜங்களில் ஆயுதங்கள் வச்சுட்டு ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நிற்கிறார். ஆழ்வார் பேர் கேட்டான், நீ யார்? நான் தான் அட்டபுயகரத்தான் என்றாரே அப்படின்றார். அப்போ அந்த பகவான் இத்தனையும் வச்சுண்டு எம் இடர் கடிவானே, காய்ச்சின ஆழி சங்கு வாழ் வில் தண்டு ஏந்தி எம் இடர் கடிவானே. இப்போ எல்லையிலெல்லாம் மிலிட்ரியில் இருக்காங்க, ரைட்? அவங்க எல்லாம் கையில் துப்பாக்கி முதற்கொண்டு எல்லாம் எதுக்குடான்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. அங்கே பீரங்கி வச்சுருக்கா, அங்கே எவ்வளவோ நிறைய ஆயுத கடங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் எதுக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதியர்களை பாதுகாப்பதற்காகத்தான். கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை எல்லாம் எதுக்குன்னா இந்த 130 கோடி ஜனங்களை நன்னா பாதுகாத்துன்னு ஒரு இம்சை வரக்கூடாது. அந்த மாதிரி காய்ச்சின, என்ன வார்த்தை பாருங்க, காய்ச்சின ஆழி சங்கு வாழ் வில் தண்டு ஏந்தி எம் இடர் கடிவானே, என்னுடைய இடரை இல்லாமல் செய்யறதுக்காக ஒருத்தன் எல்லாம் வச்சுருக்கான். அப்புறம் எனக்கு என்ன குறை? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண், நான் ஓர் குறைவிலனே. என்னை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இப்படி 4 கைகளை வச்சுட்டு 5 ஆயுதங்களை வச்சுட்டு அலர்ட்டாக நிற்கிறான் அப்படின்னா இதுக்கு மேலே நியாயம் என்னை பற்றி யோசிக்கணும். இப்போ நம்ம வீட்டு வாசல் செக்யூரிட்டி கார்டு இருக்கார், நாங்கள்லாம் ஃப்ளாட்டில் இருக்கோம், எங்கள் செக்யூரிட்டி கார்டை நம்பியா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் பாட்டு தூக்குவார், நாங்கள் பாட்டு தூங்குவோம், அவர் சாமி பாட்டு வச்சு தூக்குவார், அவ்வளோ தானே. அப்போ வாசலில் செக்யூரிட்டி கார்டு இருக்கார், ரைட்டு. ராத்திரி வீட்டில் படுத்துக்கிறோம், என்ன தைரியத்தில் படுத்துக்கிறோம்? கதவை யாரும் திறக்க முடியாதாண்ணா, மேலே ஒரு கொண்டி போட்டுட்டேன்ல, இத்தினோண்டு கொண்டி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி பூட்டி ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய கதவு, அது காப்பாற்றின நம்மளன்னு நம்புகிறோம். அந்த கதவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் பலம் இல்லை. அதை யாராவது உடச்சுட்டா அதை தாண்டி நம்மளை பாதுகாக்கிற பலமும் அதுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கிட்ட ஆயுதம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் அவனை அலாரம்லாம் செட் பண்ணிட்டு பீ 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 பீன்னு கத்துமே ஒழிய கத்துற ஐயோ காப்பாற்று அதுவும் சேர்ந்து கத்துறது, அவ்வளோதான். நீ உன்னை காப்பாற்றிக்கோ, அலாரம்னா என்ன, நீ உன்னை காப்பாற்றிக்கோ, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு உன்னை காப்பாற்றிக்கோன்னு தான் சொல்லி நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லப்படுது. ஆனால் சுவாமி அப்படி இல்லை, இவ்வளோ வச்சுட்டு எம் இடர் கடிவானே. அதனால் எந்த இடரும் நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு இடர் அப்படின்னா பிராரப்த கர்மா, அதனாலே வரக்கூடிய விஷயங்கள்னாலே வர இடர், அன்னன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள்னாலே வரக்கூடிய இடர்கள். அடுப்பில் பாலை வச்சுட்டு இப்படி திரும்பவும் பொங்கிடும், நமக்கு தெரிஞ்சே நடக்கிற இடர். நாளைக்கு என்ன ஆக போகிறதோ, பசங்க எப்படி இருப்பாங்களோன்னு ஒரு கவலை, அது ஒரு இடர். அகம்பாவம், தற்பெருமை, பயம், குழப்பம், சந்தேகம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், சுய பச்சாதாபம், இத்தனை இடர் இருக்கு இல்லையா? இது எல்லாத்திலிருந்தும் காப்பாற்றுவோம். இடர் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை, மனசாலே
உடம்பாலே புத்தியினாலே வரக்கூடிய எல்லா விதமான இடர்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இது 3 தான் இடர். இடர்னா இவ்வளோதான். தன்னுடைய செயல்கள்னாலே, தன்னுடைய எண்ணங்கள்னாலே, தன்னுடைய கர்மாக்கள்னாலே, தன்னுடைய ஆசையினாலே, தன்னுடைய எதிர்பார்ப்பினாலே, தன்னுடைய குழப்பத்தினாலே வரக்கூடிய இடர்கள். இயற்கை உட்பாதங்கள், வெயில், மழை, குளிர், வறட்சி, இதெல்லாம் பிற உயிர்கள்னாலே வரக்கூடிய இடர்கள். நாம பாட்டு போவோம், திருநாய் திடீர்னு வந்து கத்தும். நமக்கு அதுக்கு ஒன்று பஞ்சாயத்து தகராறும் கிடையாது, வாய்க்கா வரப்பு தகராறும் கிடையாது. என்னமோ தெரியல, அதுக்கு என்னமோ அது ஒரு டென்ஷனில் கத்துறது. அதை பார்த்து நம்ம ஹை அப்படி நம்ம ஓடும், அவ்வளோ. அப்போ இடர் இதெல்லாம் தான் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ரோட்டில் முள்ளு பாட்டு தனியாக தான் இருக்குது, நாம் அது மேலே கொண்டு காலை வச்சிடுறோம், அது பாட்டு குத்திடுறது, முள் குத்தி எடுத்துன்றோம். முள் இப்படி பார்ப்போம், நாங்கள் தான் இருந்தேன், நீ தான் வந்து காலை வச்சா, நான் ஓடி வந்து ஒன்றை குத்தலை, வேற கத்தி எடுத்து குத்துறா மாதிரி குத்துறா, அது பாட்டு ஓரத்திற்கு நாம் கவனிக்கலை, வச்சுட்டோம், குத்தி எடுத்து, அவ்வளோதானே. அதான் இடுக்கல கை மாட்டின்றது அப்படின்னு, வேற கால் வந்து சோஃபா இடிச்சிடுத்து அப்படின்னு, தர வழுக்கெடுத்துன்னு, இது எல்லாமே பொய். ஒரு நாளை போல் சொல்கிற பொய்யில் இதெல்லாம் உண்டு. தர வழுக்கிடுச்சு, படி இடிச்சிடுத்து, வாசக்காலில் வந்து மண்டை முட்டிடுச்சு, எல்லாம் நம்ம தான் பண்ணிட்டோம். அப்போ இத்தனை விதமான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? இந்த இடர்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். காய்ச்சின பறவையூர்ந்து, அதுக்காகவே நிறைய பேரை வச்சிருக்கானாம். எதுக்கடானா பக்த ஜனங்களுடைய கஷ்டங்களை சரி பண்ணுறதுக்காக. பக்த பராதீனன், பக்த வத்சலன், அவனுக்கு நம்ம மேலே அப்படி ஒரு வாத்சல்யம். வாத்சல்யம் அப்படின்னா பெரியாழ்வார் சுவாமி நன்னா இருக்கணும்னு பாசுரம் பாடினார் இல்லையா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. என் பிள்ளைக்கு மதுரையில் எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிறதேன்னு சுவாமி வேடிக்கை பார்க்க வந்தா, இப்படி கலியுகத்தில் வரையே நீ நன்னாருன்னு அவரை நன்னா இருக்கட்டும்னு இதுதான் பரிதவிப்பு. பொங்கும் பரிவாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர் வீரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் திருநாமம். பொங்கும் பரிவு, அதுக்கு பேர் தான் வாத்சல்யம், அவ்வளோதான். இந்த பொங்கும் பரிவு, நீ நன்னாரு நீ நன்னாருன்றோம் இல்லையா? இந்த பொங்கும் பரிவு சுவாமிக்கு நம்ம மேலே என்னைக்கும் உண்டு. நம்மளை கடிக்கிற நாய் மேலேயும் அதே பொங்கும் பரிவு, கடி வாங்கிய நம்ம மேலேயும் பொங்கும் பரிவு. அதான் சுவாமி. ஏன்னா அவர் நமக்கு தான் இது நாய், இது கொசு, இது பன்றி, இது பாம்பு, இது கீரிப்பிள்ளை. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்னுடைய ஜீவர்கள், அத்தனையும் சகல ஜீவர்களும் எல்லாம் என்னுடைய ஜீவர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்குமா தான் இந்த உலகம் சுத்தின் இருக்கு, அத்தனை பேருக்குமா தான் இந்த காற்று வீசறது. அப்ப இடர்களை களையக்கூடியவன் எம் இடர் கடிவான். புராண இதிகாசங்கள்ல நிறைய விஷயங்கள்ல பகவான் எப்படியெல்லாம் இடர்களை களைந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால தான் நம்ம பொய்யாழ்வார் சொல்றார், வையம் தகழியாவார் கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக, அப்புறம் செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்லாழி, அப்புறம் சொல்லாழியா இடராழி நீங்குகவே என்று. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. இடர் ஆழின்னுட்டார். பெரிய கடல் மாதிரி இருக்கான் இந்த இடர். சம்சார சாகரம்ன்றோம் இல்லையா, பவ சாகரம். பெரிய இந்த சம்சார சாகரம் இடராழி வையம் தகழியா. கரெக்டாக டைம் பார்த்து சூரியவான் வெளில வர. வையம் தகழியா, பூமியே அகல் விளக்கு.
பையம் தகலியா வார்கடலே நெய்யாக நின்ன கடலே நெய்யா விட்டு வெய்ய கதிரோன் விளக்காக ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வரா. வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. அழகான திருவடி. முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ, அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. திருவடி தாமரைன்றோம் இல்லையா, இவனுடைய திருவடி தாமரை அவ்வளவு அழகா இருக்கு. செய்ய சுடராழியான் அடிக்கே. சுடராழியான் பல 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 பலன்னு சுதர்சன சக்கரத்தார் ஜொலிக்கிறார் இல்லையா. பக்தாளுக்கு அபயம் தரும் ஜொலிப்பா, துஷ்டர்களுக்கு பயம் தரும் ஜொலிப்பா. செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. விதவிதமான பூக்களை எடுத்து எனக்கு மாலை கட்ட சமயம் இல்லை, பொறுமையும் இல்லை. அதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும், டெய்லி பூவெல்லாம் சேகரிக்கணும். அதனால் வார்த்தைகளாகவே மாலைகளை கட்டி போடுறோம். அப்போ நம்ம வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் பேசுகிற வார்த்தைகள் நல்லதாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும். இப்போ ஒரு தோட்டத்தில் போகிறோம், காட்டுப்பூவும் பூத்திருக்கும், மல்லி, ரோஜா, முல்லை, செண்பகம் பூத்திருக்கு. அதான் காட்டுப்பூவை போய் எடுப்போமா? நல்ல பூவாக எடுப்போம்ல. அவ்வளோ. கடையில் போகிறோம், சொத்த கத்திரிக்காயும் இருக்கும், நல்ல கத்திரிக்காயும் இருக்கும். நல்ல கத்திரிக்காய் தான் எடுப்போம். அதுபோல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன வாக்கியம், வார்த்தைகள். நம்ம வாழ்க்கையில் பெருசாக மற்ற வாழ்க்கை என்ன உபகாரம் பண்ணுறோமோ இல்லையோ, சொல்கிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அது திரும்ப நமக்கு நல்லது பண்ணும். ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம காது கேட்கும். நம்ம காது கேட்கும் பொழுதே நம்ம மூளையில் பதியும். நம்ம மூளையில் பதியறதே திரும்ப நம்ம மனசை சொல்லும். அதனால் நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதே நடக்கும். அதுக்காக தான் நாம ஜபம் பண்ணு, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு. இப்படிலாம் ஏன் சொல்கிறோம்? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வயசான காலத்தில் நனவு தப்பி போனால் கூட சகஸ்ரநாமம் கருடா சொல்லுவாங்க. ஒரு வேத வித்வான், ரொம்ப வயசாகிடுது அவருக்கு, பெருசாக அவர் பிள்ளை மற்றவர்கள்லாம் ஞாபகம் இல்லை. அப்போ அவரிடத்துல வேதம் படித்த பசங்கள்லாம் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு அவர் படுத்த படிக்க ஆகிட்டார். வேதம் சொல்கிறா, உடனே அழகாக அவரது வேதத்தை கரெக்டாக சொல்கிறார். அந்த தள்ளாமையில் கூட வேதம் சரியாக வர்றது. பெற்ற பிள்ளைகள் மறந்து போயிட்டார், பசங்கள்லாம் ஞாபகம் வர, இது யார் இது யார் நான் யாருலாம் கேட்குறேன் ஞாபகம். ஆனால் வேதம் சொன்னால் கட 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 கடன்னு வருது. என்னடா சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துடுது. அதனால் அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம், நல்ல வார்த்தைகள், இதெல்லாம் பேச 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 மனசில் உட்காந்து அப்படி மூளை ஏறுது. இப்போ நான் உட்காந்துருக்கேன், நல்ல விஷயங்கள் சொல்கிறதுனால உட்காந்து கேட்டுருக்கு. நான் வேறு தானே சொல்லிகிட்டு இருந்தால் உட்காந்து கேட்க முடியுமா? எவ்வளோ நேரம் நீ கோபத்தில் எவ்வளோ நேரம் கத்த முடியும் சொல்லுங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 3 மணி நேரம் யாராவது பேச முடியுமா கோபத்தில்? 3 மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம், ஏன்னா நல்ல வார்த்தைகள். 3 மணி நேரம் யாராவது திட்டினா உட்காந்து கேட்டுருப்பீங்களா? சண்டை போடுறதுக்காக வேணால் கேட்கலாம். அப்போ கூட போ நீ சொல்ல ஏன்னா கேட்க முடியாது, அப்படி காதை பொத்திட்டு போவோமே, உட்காந்து கேட்க முடியாது. ஆனால் சத்சங்கம் போது காதை என்ன திறந்து வச்சு கேட்குறேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் மனசிற்கு சமாதானம் கொடுக்கிற. அதனால் எப்பொழுதுமே நல்லதாக பேசணும். சூட்டினேன் சொல் மாலை. ஆனால் நல்ல நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசினாலே மாலை ஆகிடும். சொல் மாலை எதுக்குடானா, இடராழி நீங்குகவே என்று. என்னுடைய இடர் ஆழி நீங்கணும். எல்லா இடர்களையும் கொண்டு கொண்டு போட்டால் அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கான். இது நீங்கணுன்றதுக்காகவே இடராழி நீங்குகவே என்று. அப்போ இடர் பிரகலாதன் எடுத்துப்போமே, அந்த குழந்தைக்கு சின்ன பிள்ளை, அவனுக்கு முதல் இடர் எப்போ வந்தது? பிரகலாதனுக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டம் எது சொல்லுங்க? ஃபஸ்ட்டு கஷ்டம் மடியில் உட்காரதா? அப்புறம் அது துருவன். பிரகலாதனோட ஃபஸ்ட்டு கஷ்டம் எங்கே ஆரம்பிச்சது? அப்பா வேற அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுது ஆரம்பிச்சு முதல் கஷ்டம். நமக்கும் அங்கே தான் ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே கர்ப்பவாசம் தான் முதல் இடர். ஃபஸ்ட் இடர் என்னடான்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்
இஹ சம்சாரே பகதுஸ்தாரே கிருபாய பாரே பாஹி முராரே. முதல் இடர் எங்கடா ஆரம்பிக்கிறதுனா கர்ப்பவாசம் தான் ஃபர்ஸ்ட். அம்மாவோட கர்ப்பத்தில் வந்துட்டோம் இல்லையா, அதுதான் முதல் இடர். ஆனால் அதான் முதல் ஆசீர்வாதம். உலகத்தில் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னா நேராக கர்ப்பவாசம் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா கர்ப்பவாசம் தான் உலகத்திலேயே கஷ்டம், கர்ப்பவாசம் தான் உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம். இப்போ கர்ப்பவாசம் இல்லை வச்சுக்கோங்க, எப்படி கிருஷ்ணனும் ராமனும் தெரிய போகிறது? தெரிஞ்சிருக்காது. கர்ப்பவாசம் இல்லை அப்படின்னா திருவாடிப்பூரத்து சகத்துதி தாழ்வாழியே வந்திருக்காது. கர்ப்பவாசம் இல்லைன்னா ராமானுஜரையும் தெரியாது, சங்கரையும் தெரியாது, நம்ம குருவையும் தெரியாது, பகவத் அனுபவமும் தெரியாது. வைகுண்டத்தில் இருந்தால் நீங்கள் உட்காந்து கதை கேட்க போகிறல, நான் தான் உட்காந்து சொல்ல போகிறேன்னா அப்பயும் சொல்லுவேன் வச்சுக்கோங்க, அப்பயும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஆனால் கர்ப்பவாசம்ன்ற ஒன்றுனாலேயே பூமியில் ஜென்மா கிடைச்சதுனாலேயே மகான்கள் இவ்வளவு அவதாரம் பண்ணி நமக்கு இவ்வளவு சத் விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பிரஹ்லாதனுக்கு முதல் இடர் கர்ப்பத்தில் வந்துடுத்து. இரண்ய கசிப்பு தபஸ் பண்ண போயிட்டான், இமயமலைக்கு போயிட்டான். பெரிய தபஸ். என்னடான்னா விஷ்ணுவை அழிக்கணும்னு ஒரு தபஸ். விஷ்ணுவை அழிக்கிறத விட முதல்ல தன்னை காப்பாற்றிக்கணும்னு தபஸ். ஏடாண்ணா எந்த காரணத்தை கொண்டும் பகலோ ராத்திரியோ வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ ஆகாசத்துலேயோ பூமியிலையோ மனுஷனாலேயோ மிருகத்தினாலேயோ தேவனாலேயோ பிரம்மன் படைச்சதுனாலேயோ எதனாலேயும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரம். முதல்ல அதை வாங்கி ஸ்திரம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் விஷ்ணுவை அழிச்சிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நினப்பு. முதல்ல ஸ்திரமாக உட்காந்துருவோம் அப்படின்னு ஒரு நினப்பு வந்துருச்சு அவனுக்கு. அவன் போயாச்சு. அப்போ கயாது, பிரஹ்லாதனுடைய அம்மா பேர் கயாதுன்னு பேர். கர்ப்பவதி, ஏற்கனவே பிள்ளைகளை பெற்றவ தான். பிரஹ்லாதன் ஒன்றும் முதல் பிள்ளைலாம் கிடையாது. பிரஹ்லாதனுக்கு அண்ணன்லாம் உண்டு. அந்த பிரஹ்லாதன் உள்ளுக்குள்ளே நல்லா வளர்ந்துட்டுருக்கா. இந்திரன் வந்துட்டு அவனுக்கு டென்ஷன். சாமி இருக்காரே பார்த்து பாருன்னு விட்டு தோணலை பாருங்க. இந்திர பதவி அடைஞ்சாலும் அந்த பதவி மேலே ஆசை வந்தாச்சுன்னா சுவாமி மேலே நம்பிக்கைலாம் வராது. பதவிக்கு பிரச்சனை வரும்போது சாமிக்கிட்ட போவோம். அதனால் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்கா. தப்புலாம் சொல்ல முடியாது. பதவிக்கு பிரச்சனைனா தான் சுவாமிக்கிட்ட வருவோம். இல்லாட்டி அது பாட்டுக்கு பதவி சுகத்தில் ஆனந்தமாக இருப்பா. இது இந்திரன் வரைக்கும் இப்படி தான் உண்டு. இது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்திரனுக்கு பயமா, இந்த பிள்ளை நாளைக்கு வெளியில் வந்துட்டான், அப்பனே இந்த பாடுபடுத்துகிறான், இவன் எத்தனை பாடுபடுத்துவானோ அப்படின்ற பயத்தில் இந்த பிள்ளையை அழிச்சுடணும்னு போயிட்டானோ. போய் அந்த கயாதுவை தரன்னு இழுத்துண்டு போகிறான். இந்த கயாதுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவன் என்ன சொல்ல முடியும்? இந்திரா நான் நல்லவடான்னு சொல்ல முடியுமா? சொன்னாலும் கேட்குற நிலைமையில இந்திரன் இல்லை. இரண்யகசிபை கூப்பிட முடியாது, அவன் எங்கேயோ போயிட்டான். கயாதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னடானா, இந்த இரண்யகசிபு எந்த சுவாமியை எதிர்க்கிறானோ அந்த சுவாமி தான் எனக்கு ரக்ஷகன். கயாதுக்கு தெரிஞ்ச சுவாமி யாராக இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம்? நாராயண். வேறு தானோ அவளுக்கு இன்னும் நல்ல பரிச்சயமான சுவாமி யார் யாராவது? விஷ்ணு நாராயண் எல்லாம் ஒருத்தர் தான். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் யாராவது ஒரு அவதாரம் உண்டா? நரசிம்மர் பின்னாடி தானே வராகமூர்த்தி. அவர் தான் அவருக்கு ரீசண்டான சுவாமி. யாருன்னா அவருக்கு வராகமூர்த்தி தான். ஏன்னா வராகமூர்த்தியினாலே தான் இரண்யாக்ஷன் போயிட்டான். அதனால் எல்லாருக்கும் அந்த சமயத்தில் வராகசுவாமி தியானம் தான் இருந்தது. வராகமூர்த்தி யஜ்ஞ வராகமூர்த்தின்னு. அப்போ பிரபோன்னு தான் கூப்பிடுறா. பகவான் அழகாக நாரதரை அனுப்பிட்டான். அவளுக்கு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாயை திறந்து கூப்பிட முடியாது. ஏன்னா இரண்யகசிபு நாராயணன் கிடையாதுன்னு ரூல் பண்ணி வச்சுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளை அஹோபிலத்துலேருந்து தான் இழுத்துட்டு போகிறான் இந்திரன். அப்போ அவளுக்கு இடர் வந்தாச்சு, இரண்யகசிபனுடைய மனைவி. ஆனால் அந்த இடர் தவிர்த்தது யாருன்னா சுவாமி தான். அழகாக அங்கேருந்து நாரத மகரிஷியை அனுப்பியாச்சு. போ அவளையும் காப்பாற்று, அவள் குழந்தையும் காப்பாற்று. நாரதர் வந்து இந்திரன்கிட்ட பேசுகிறார். இந்திரா இது நியாயம் இல்லை, அவளை விட்டுடுறா, கர்ப்பவதி. இல்லை சுவாமி, அவளை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாதா, அது இரண்யகசிபனுடைய மனைவி. அவள் கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய மட்டும் வதம் பண்ணிட்டு நான் அனுப்பிடுறேன். வேண்டாண்டா, அந்த குழந்தை என்னடா பண்ண, அவன் கர்ப்பத்தில் தானடா இருக்கான், வெளியில் வந்து உனக்கு ஒன்றும் கஷ்டம் கொடுக்கலையே.
வெளியில் வந்து கஷ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன் சுவாமி, நான் என்னை காப்பாற்றிக்கிறேன். அது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எரிஞ்சாச்சுன்னா தொந்தரவு கிடையாது இல்லையா, அதனாலே அப்படின்னா. இப்போ நாரதருக்கு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி சொன்ன, அவனால் ஒன்றும் நடக்காதுரா, அவன் பரம பாகவதோத்தமன்னு ஒரு வாக்கியம் சொல்லிட்டான். நாரதர் அந்த வாக்கியத்தை பிளான் பண்ணிட்டுலாம் வரல, அவருக்குள்ள இருந்த அந்தர்யாமி இந்த இந்திரன் கிட்ட சொல்ல வச்சுட்டார், இவ கயாதுவனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறவன் பரம பாகவதோத்தமன்னு ஒரு ஆசீர்வாதம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுவாமி நேர வந்து இடர் தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள் ஆச்சாரியன் மூலமாகவே இடர் தவிர்த்திடுவோம். சில சந்தர்ப்பங்களில் பகவான் அம்மா அப்பா அம்மா மூலமாக நமக்கு நிறைய இடர்களை தவிர்த்திடுவான். சில இடர்கள் நம்ம கூட வாழக்கூடிய கணவன் மனைவி பந்துக்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரோ ஒருத்தர்கள் இடர் தவிர்த்திடுவார்கள். எங்கேயோ இப்போ ரோட்டில் போகிறோம், திடீர்னு நம்ம கிராஸ் பண்ணுறோம், ஏதோ கவனக்குறைவாக வண்டி ஏதோ வர்றது, டக்குன்னு யாரோ ஓடி வந்து இப்படி கையை பிடிச்சி இழுப்பா, வண்டி வர்றது கவனிக்கலையா. இது எல்லாமே அவர்கள் எல்லாருமே இடர் தவிர்த்த சுந்தரராஜன் தான், சந்தேகமே வேண்டாம். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்து அப்படி பிடிச்சி நிறுத்தி விடுறோம். நிஜமாவே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சுவாமி பிரத்யக்ஷமாக வந்து, அப்படிலாம் அவசியமே கிடையாது. எந்தெந்த வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த இடங்களில் நீங்கள்லாம் எப்படி இருந்தது தெரியுமா, என்னமோ தப்பி பொழைச்சி வந்தேன்னு வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இடரை எல்லாம் தவிர்த்தது சுவாமி மட்டும்தான். நம்ம கேட்க கூட இல்லை, நம்ம அந்த சமயத்தில் பிரார்த்திக்க கூட இல்லை, அந்த சமயத்தில் நம்ம நாமம் கூட ஜெபிக்கலாம் அப்படின்னா கத்துவோம், அவ்வளோதான். நாமம் கூட ஜெபிக்க மாட்டோம், கத்துவோம். ஆனால் பகவான் அந்த இடர்லேருந்து நம்ம கணக்கு எத்தனை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கெல்லாம் ஞாபகம் கூட கிடையாது. ரொம்ப பெரிய இடர்கள்லேருந்து தப்பிச்சது மட்டும்தான் இன்னி வரைக்கும் நம்ம மூளையில் உட்காந்துருக்கே ஒழிய, எத்தனையோ விஷயங்கள்லேருந்து சுவாமி நம்மளை காப்பாற்றிருக்கார். சின்ன வயசாக இருப்போம், இந்த பல்பு குச்சி தூக்கி மூக்கில் போட்டுருப்போம். நம்ம எல்லோரும் எல்லா இட கூடமும் பண்ணவர்கள் தான். பல்பு குச்சி முள்ளை போட்டுருவோம், எதையோ ஒன்று வாயில் போட்டுருவோம். நல்லா கம்பியை கிடச்சாச்சுன்னா நேராக கொண்டு போய் ப்ளக்கில் கொண்டு சொருகிறது. அதுவும் அது ஒரு அப்படியே இருக்கும், நல்லா சுட சுட பாத்திரம் போய் தொடலான்னு போகிறது. எத்தனை இடர்கள்லேருந்து பகவான் நம்மளை காப்பாற்றி கொடுத்துருக்கான். எத்தனை இடர்கள் பைத்தியகார்த்தனமாக நடந்திருப்போம், அது எல்லாத்தையும் காப்பாற்றினவர் தானே சுவாமி. அப்போ நாரதர் சொல்லிட்டார், அவன் பரம பாகவதோத்தமன்னு ஒரு வாக்கியம் சொல்லிட்டார். உடனே சுவாமி ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். அதனால தான் நல்ல வார்த்தைகள் பேசுங்கோன்னு சொல்கிறோம். குழந்தை நல்லா இருக்கான், என் பொண்ணு நல்லா இருக்கா, என் பசங்க நல்லா படிக்கிறா, சௌகரியமாக இருக்கா, பொறுப்பாக இருக்கா. பொறுப்பே இல்லைனாலும் பொய்யாவது சொல்லுங்கள், பரவாயில்ல. நீங்களாக கொஞ்சம் பொறுப்பாக பொய் சொல்லுங்கள். பொறுப்பே இல்லைன்னு சொல்லாதீங்க, என் பிள்ளை பொறுப்பாக இருக்கான்னு சொல்லுங்களேன். ததாஸ்து. அது உருப்படுற மாதிரி தெரியலன்னு சொல்லக்கூடாது, அது உருப்படும். இரண்யாக்ஷன் இரண்ய கசிபுவே உருப்பிடுவான்னா நம்ம பிள்ளைகள் உருப்படாதான். அவ்வளோ மோசமாக ஒன்றும் நம்ம வளர்க்கலை. நம்ம பூமி அப்படி இல்லை, நம்ம தேசம் அப்படி இல்லை. நாமே விட்டாலும் நம்முடைய குலதெய்வம் விடாது. நாம் சொன்ன நாமும் அந்த பிள்ளைகளை விடாது. நாம் பண்ண அர்ச்சனையும் நாம் பண்ண பூஜையும் நாம் பண்ண பிரார்த்தனையும் அந்த குழந்தைகளுக்கு என்ன காலத்தில் என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கும். சந்தேகமே வேண்டாம், எப்படி நடந்துக்கும், கவலையே வேண்டாம். நல்ல நல்ல வார்த்தைகள் பேசும். அவன் பரம பாகவதன்டான்னு அவர் சொல்லிட்டா. உடனே இந்திரன் கையை கூப்பிண்டா, மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு போயிட்டான் கையாது கிட்ட. எவ்வளோ பெரிய இடர் அது. அதிலிருந்து எம் இடர்கடிவானே ஆழ்வார் சொல்றார் இல்லையா, சோர காய்ச்சினாழி சங்கு வாழ் தண்டு ஏந்தி எம் இடர்கடிவானே. அந்த இடரை அப்படி களைஞ்சு அந்த பிரகலாதனை காப்பாத்திட்டான். அது முதல்ல இடர் காப்பாத்திட்டானா, அதுக்கப்புறம் நாரத மகரிஷி அந்த கர்ப்பவதி கயாது அழிச்சுட்டு வந்து கோவர்தன மலையடிவாரத்தில் அந்த பிரதட்சணம் பண்ணுற மார்க்கத்தில் நாரத குண்டம்னு இன்றைக்கும் இருக்குது. அங்கே குசும் சரோவர்னு ஒன்று உண்டு. ராதைக்கு கிருஷ்ணன் தலைவாரி பின்னி விட்ட இடம். கிருஷ்ணன் ரொம்ப சின்ன பையன், கோவர்தன் ரொம்ப பழசு.
கிருஷ்ணன் ரொம்ப கடைசியாக வந்த அவதாரம் தான். கோவர்தனம் அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்தாச்சு, ரொம்ப பழசு. ஆஞ்சநேயர் காலத்திலே கொண்டு வந்து போட்ட கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற கொடையே, அப்படிதான் ஆழ்வார் சொல்றார். அப்போ அந்த நாரதர் குண்டத்து கரையில் தான் நாரதர் உட்காந்துட்டு கயாதுவுக்கு பக்தி விஷயம் சொல்கிறார். என்ன அழகு பாருங்க, இரண்யகசிபு நாராயணன் அழிக்கணும்னு போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நாராயணன் தான் இவன் மனைவியை காப்பாத்தின்னு இருக்கான். அவன் பிள்ளையும் காப்பாத்தினது அதே நாராயணன் தான். அந்த பிள்ளைக்கு இப்ப நாராயண மகிமையை உபதேசம் பண்றது நாராயண பக்தன் நாரதன். அவன் நாராயணன் வேண்டான்னு ஓடினாலும் ஒதுங்கினாலும் ஒளிஞ்சின்றாலும் நாராயணன் கிருப பண்ணியே தீருவான். இந்த மதம் வேண்டாம், இந்த தெய்வம் வேண்டான்னு ஓடினாலும் சுத்தி அடிச்சு காப்பாத்தின்னு இருக்கிறது இன்னி வரைக்கும் நம்ம சாமிகன் தான் காப்பாத்தின்னு. அதனால தான் ஜாதகம் கைரேகைலாம் நம்மகிட்ட தான் பார்க்க வரான். அவளாம் ஒன்று எழுதிக்கலாம் முடியலை. இல்லை இன்றைக்கும் ஜாதகம் பார்க்கணும்லாம் வரான்னா நம்மகிட்ட தானே வரான். அதனால் எவ்வளவு தூரம் ஓடினாலும் பெத்த மனம் பித்து, எவ்வளோ தூரம் ஒதுங்கியே போனாலும் பெத்த மனம் பித்துன்னு இல்லையா? அந்த மாதிரி நாராயணன் மனசில் அத்தனை வாத்சல்யம் உண்டு. இவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காள். கர்ப்பவதியாக இருக்கிறவள் பகவத் விஷயம் கேட்டிருக்காள். ஒருவேளை அகோபிலத்தில் அரண்மனையில் இருந்தால் கூட பகவத் விஷயம் கேட்டிருக்க மாட்டான். இந்திரன் வந்து அவளை கர்ப்பவதியை அபாஷன் பண்ணலான்னு நினச்சிட்டு அழிச்சுட்டு போகும்போது ஒரு இடர் மாதிரி வந்தது. ஆனால் அந்த இடர் நன்மைக்கு. நடப்பதெல்லாம் நாராயணன் செயல். அதுக்கப்புறம் தான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அதனால தான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நீ ஏன் தெளிவாக சொல்கிறோம்னா, பகவான் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடந்துருமா? அவன் கண்ட்ரோலை மீறி ஒருத்தன் என்ன பண்ணிட முடியும்? அதனால் நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்மையை தவிர வேறொன்றும் இல்லை. என்ன வேணால் நடந்துட்டோம், நீங்கள் என்ன வேணால் மனசை அழுது புலம்பி இப்படி நடந்துருக்குச்சே அப்படின்னு சொன்னாலும் நன்மைக்கேன்னு சொல்லி நான் முடிச்சிருவேன். ஆனால் நிறைய பேர் சிஷ்யாலாம் ரொம்ப தாங்க முடியாமல் கடைசியில் ஃபோன் பண்ணா, குருஜி நல்லா நடந்தது எங்களுக்கு தெரியும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நீங்கள் திரும்பி தான் சொல்ல போகிறீங்க, இருந்தாலும் இந்த விஷயம்லாம் நடந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக சொன்னேன், புலம்பலை நன்மைன்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஃபோன் வச்சுருவான். ஏன்டாண்ணா நல்லது தான், திருப்பி 2 வருஷம் நல்லதுன்னு சொல்லிட்டு வரல ஃபோனை வை அப்படின்னு, அவ்வளோதான், நல்லதுன்னு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி அது நமக்கு அந்த க்ஷணத்தில் அந்த எமோஷனில் அந்த மூடில் அது நல்லதுன்னு புரியலை. ஹோம்ஒர்க் எழுதலை, டீச்சர் திட்டினா நல்லதுன்னு யாருக்காவது தோணியிருக்கா? அந்த டீச்சர் ஸ்கூலில் படிக்கும்போது அவங்களுக்கே தோணுதில்லை. அவங்க இப்போ டீச்சரானாலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கும் பொழுது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது டீச்சர் ஹோம்ஒர்க் எதாவது திட்டினா நல்லதுன்னு தோணித்தான். அன்னைக்கு அவங்க சொன்ன நல்லது தான் பின்னாடி இவங்க டீச்சர் ஆனாங்க. அவங்க பின்னாடி அதே சொன்னாங்க நல்லது நல்லது நல்லது, அவ்வளோதான். அப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அந்த அரண்மனையிலிருந்து அவளை வெளிக்கொண்டு வந்து இந்திரன் மூலமாக அவளை இழுத்துட்டு போக வச்சு நாரதன் மூலமாக தடுத்து நிறுத்தி அவளுக்கு பகவத் விஷயம் கேட்கிற பாக்கியம். அதனால் தெய்வம் என்ன பண்ணுறதோ அழகாக பண்ணின்னு. அந்த சமயத்தில் உங்களுக்கு புரியலை, ஒத்துக்கொள்ள முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா கூட இதுவும் கடந்து போகும்னு நம்பிக்கையோடு இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு, இதுவும் மாறும், சந்தேகமே வேண்டாம். அதனால ஆழ்வார் சொல்கிறார், துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே. உனக்கு துணிவு சொல்கிறேன் கேட்டுக்கோ. துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, தொழுது எழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவு செம்பு அருளும் பேரொருளாளன் எம்பெருமான் அணிமலர் குழலர் அறம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணிநீர்மணி கொழித்து இழிந்த கங்கையின் மேல் வதரி ஆசிரமத்துள்ளானே. கதையிலும் இமயமலைக்கு தான் நான் போகிறேன். சும்மாவே இமயமலை போயிட்டு இருக்கு, பாசுரம் வந்தாலும் இமயமலைக்கு தான் போகுது தானா. அவ்வளவு அழகா இதுவும் ஜோர். எல்லாம் நன்மைக்கே. கரண்ட்டே போனாலும் சரி, கேட்கனா இன்னும் பக்கத்தில் வாங்கோ, என் குரல் இவ்வளோ தான் கேட்கும், சரியா? துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, என் மனசே உனக்கு நான் துணிவு சொல்கிறேன், தொழுது எழு.
ஒன்றும் பண்ண வேண்டாம், சுடரடி தொழுதெழுன்றார்களே அதே தான். தொழுது எழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளன். பகவான் தன்னுடைய தொண்டர்கள் இருக்கா இல்லையா, அந்த பேரருளான் என்னடா பண்ணுறான்னா, தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து எல்லா விதமான இடர்களையும் ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும், பெரிய வைகுண்ட லோகத்தை அருளக்கூடிய பேரருளாளன். அழகான தமிழ் வார்த்தை, நிஜமாவே இதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை தேடினாலும் கிடைக்குமான்னு தெரியல. பேரருளாளன் சம்ஸ்கிருதம் சொல்லலாம், ஆனால் இந்த பேரருளாளன்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய அருள் பண்ணுறான். பேரருளாளன் எம்பெருமான் அணிமலர் குழலார் அரம்பையர் துகிலும். நல்ல அழகான குழல்களில் விதவிதமான மணிகள்லாம் சூட்டும்படியான அரம்பையர் துகிலும், அந்த ரம்பா மேனகா ஊர்வசி திலோத்தமை துகிலும் ஆரம் போடுருக்க நகைகள்லாம் விழுந்துடுதான். ஆரமும் வாரி வந்து அணிநீர் மணி கொழித்து இழிந்த கங்கை. இந்த கங்கையில் ரம்பா மேனகா ஊர்வசி அப்சரஸ்கள்லாம் குளிக்கிறாளாம். அப்போ அவள் கழுத்தை போட்டிருக்க மணி மாலைகள்லாம் விழுந்துவிடலாம். அவ்வளோ செல்வ செழிப்பு, அவளுக்கு விழுந்தது கூட தெரியலையாம். அத்தனை வேகமாக அடிச்சுட்டு போகிறதா. அந்த கங்கையின் கரைமேல் வதரி ஆசிரமத்து உள்ளானே. ஒன்றும் கவலைப்படாத, பத்ரிநாதன் இருக்கா, நீ ஒன்றும் கவலை. துணிவினக்கு இனி சொல்லுவன் மனமே, மனசே உனக்கு நான் சொல்கிறேன் கேளு, உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்கி அவ்வளோ அழகாக வைகுண்டம் தரக்கூடிய சுவாமி பத்ரியில் உனக்காக இருக்கான். பத்ரி போக முடியலையே, இடம் தவிர்த்த சுந்தரராஜன் இருக்கு. அங்கே போய் கஷ்டப்பட்டு மலை மேலே குளிர நின்று பார்த்து முடிச்சுட்டு அப்பாடா பத்ரி போயிட்டு வந்தேன். அப்படி நிறைய பேர் வருவாங்க கூட. கிளம்பும் போது இப்படி தலைக்கு மேலே கும்பிடு போடா சாமி, இனிதான் வரதா இல்லை. நான் கூட கேட்பேன் கிளம்பும்போது, அப்புறம் பத்ரி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு குருஜி, இன்னொரு வாட்டி தரிசனம் இல்லை, நல்லா திருப்தியாக பார்த்தாச்சு. 2 நாள் எப்படி இருப்போம், பத்ரி போனால் 2 ராத்திரி இருப்போம். போகலாமா? இல்லை நேற்றே நன்னா பார்த்தாச்சு குருஜி, நம்ம அப்படியே ரூமில் அப்படி உக்காந்துக்கலாம், வேணால் பார்க்காத வேறு தானே வேணால் பார்க்கலாம், பத்ரிநாதன் நன்னா பார்த்தாச்சு அப்படின்னு. வேண்டாண்ணா அந்த குளிரில் போய் அங்கே நின்று பார்க்கறது அப்படின்னு. அப்போ துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, உனக்கு அந்த துணிவு இருக்குது, கவலைப்படாது. உனக்காக இமயமலை உச்சியில் உக்காந்துண்டு, ஏண்டான்னா வதரி ஆசிரமத்தில் அவன் உக்காந்துண்டு உனக்காக தவம் செய்கிறான். பத்ரிநாதன் ஏண்டா தவம் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா வேலைக்கு போகிறா, வீட்டு வேலைகள்லாம் எதுக்கு பார்க்குறா, குடும்பத்தில் எல்லோரும் நன்னா இருக்கணும் தானே. குடும்ப தலைவி சமைக்கிறான்னா எல்லாருக்காகவும் தானே. குடும்ப தலைவன் வேலைக்கு போகிறான், குடும்ப தலைவி வேலைக்கு போகிறான்னா எல்லாருக்காக, அவள் சுகத்துக்காக மட்டும் இல்லையே. பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட அவளுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்படணும். இல்லை போதும் போதும் அப்படின்னு தோன்றது, இதை விட பெஸ்ட்டான்னு யோசிக்கிறோன்னா, இப்போ சுவாமி தான் அனுபவிக்கிறத விட பெஸ்ட்டாக கொடுக்க தானே ஆசைப்படுவார். அவரே பெஸ்ட்டு தான், ஆனால் இதை விட வசதியாக என்ன கொடுக்கலான்னு தான் ஆசைப்படுவார். அதனாலேயே அந்த பிரகல்லாதன் அவன் ஜோராக எங்கேயாவது அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தான்னா இந்த அனுபவம் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லியே சுவாமி நாரதருடைய ஆசிரமத்தில் அவனை இருக்க வச்சு அவனுக்கு கர்ப்பத்திலேயே ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திர உபதேசம். அதானே கிருபை. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணாய என்ற திருவெட்டெழுத்து மந்திரம், எப்பேற்பட்ட மந்திரம் அது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நாராயணன் செயல். கரெக்டாக பாசுரத்தில் பாதிக்கு மேலே பிடிச்சாரு பாருங்க. வாடினேன் வாடி வருதுனெல்லாம் மைக்கு சத்தமே இல்லை. ஓடினேன் ஓடி காதில் விழுந்துருத்துவா உய்வேணும் உணர்ந்து அப்படின்றால ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். திருமங்கமன்னன் புலப்படுறார், நாடி நாடி நான் கண்டுண்டேன்ற. இந்த பிள்ளைக்கு அவன் நாடவும் இல்லை, தேடவும் இல்லை, ஓடவும் இல்லை, படவும் இல்லை, அவனை நாடி தேடி ஓடி வந்து நாராயணன் வந்து இதுதான் எம் இடர் கடிவான்.
பல கோடி ஜென்மா சுத்த வேண்டிய ஜென்மாவை இந்த ஜென்மாவில் ஒரு குருவை கொடுத்து ஆச்சாரியனை கொடுத்து உபதேசம் பண்ண வச்சு நான் இருக்கேன் கவலைப்படாத வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. சொல்கிறதுக்கு ஒரு ஆண்டாளர் வந்துட்டாள்ல. வேதத்தில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறோம், ராமாயணம் சொன்னால் கேட்க மாட்டேன், சரி தமிழில் சொல்கிறேன்னு ஒத்தி வந்தா இல்லை கோதாதேவி. இவ்வளோ பெரிய பூ உலகத்தில் இத்தனையும் விட்டுட்டு தோ இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தான். அப்போ எவ்வளோ வசதி, எவ்வளோ பெரிய வசதி. நம்மளாம் இங்கே வெளிநாடு போனோம் வச்சுக்கோங்களேன், இங்கே தமிழ் பேச தமிழா அப்படின்னுவோம். ஃப்ளைட்டில் எங்கேயாவது ஏர்போர்ட்லாம் தமிழா அப்படின்னுவோம். அது முதல்ல பாரதியர்களாலே சந்தோஷம். அவள் ஏமண்டி அப்படின்னா தெலுங்கா அப்படின்னுவோம். தானாக அந்த ஆசை வந்து நம்ம ஊருக்கார நம்ம பாரத தேசம் அது நமக்கு தெரிஞ்ச பாஷை அப்படின்னு ஒன்றும் வேண்டாம். நான் வந்தே பாரத்தில் வந்துட்டு இருந்தேன். வந்தே பாரத்தில் டிஃபன்லாம் கொண்டு வந்து கொடுக்குற ஆள் வந்தான். இப்படி பார்த்தான், என்னமோ அவன் பேசினான். நான் சொன்னேன் கைசே, நான் ஹிந்தியில் பேசினேன். உடனே முகம் மலர்ந்து போச்சு. கிதர்சே என்ன ஊரெலாம் கேட்டால் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். பீகார் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் அங்கே இங்கே ஹிந்தி பேசுகிறேன்னு எனக்கு ஸ்பெஷலாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏடா அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்குறது. ஆனாலும் நான் சொன்னப்பா எனக்கு சக்கரை இல்லாத ஒரு காஃபி வேணும். ஹாசம் அவ்வளோதான். ஏன்டா அவன் பாஷை பேசிட்டான் இல்லையா, அவன் கூட நின்றுட்டான் இல்லையா, அவனுக்கு என்னடா இவர் நம்ம ஊர் ஆள், இவர் இந்த ஊர் ஆள் தான், நம்ம பாஷை தெரியறதுன்னு ஒரு சந்தோஷம். அப்போ அவன் பாஷை தெரிஞ்சாச்சுனாலே அவனுக்கு என் மேலே ஒரு ஆசை வரும்னா, அவன் நாமத்தை சொன்னால் அவனுக்கு என் மேலே எவ்வளவு ஆசை இருக்கும். நம்ம பையன் அணி எண்ணம் பயல் சொல்கிறார் இல்லையா தொண்டடி பிள்ளார். நம்ம பையன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா ரங்கா, நம்ம பையன். அதாவது ஆண்டாள் சொல்கிறா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இவர் வாயினால் பாட, பிரகலாதன் காதால் கேட்டு மனசுனால் சிந்தனை பண்ணிட்டா போய பழையும் புகு தருவான். இரண்யகசிபு வீரியத்திலேருந்து வந்த பிள்ளை தான். ஆனாலும் அவனுடைய ஒரு அந்த பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா எதுவும் தொடராதபடி, அவனுடைய எந்த கெட்ட பழக்கமும் இவங்கிட்ட வராதபடி. அவ்வளோ கஷ்டம் அது இல்லையா. குடிகாரன் பிள்ளை நித்தியம் அவனை பார்த்துட்டே இருக்கான், ஆனால் அவன் குடிக்கலைன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு திருடன் இருக்கான், அவனை பார்த்தே பிள்ளை வளர்றான், ஆனால் அவனுக்கு திருடுத்தனம் வரலைன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு அசுரனோட பிள்ளை ஆழ்வானா மாறுவான் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா. சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்பர்சவேதிக்கல் போல இல்லையா. அதான் குரு. குரு என்னடா பண்ணுறாருன்னா, அவர் என்ன ஸ்திதியில் இருக்காரோ அந்த ஸ்திதிக்கு நம்மளை அழிச்சுட்டு போயிடுறார். சம்சாரம் என்ன பண்ணுறது அப்படின்னா கீழே இறக்கிறது தான். சத்சங்கம் என்னடா பண்ணுறதுனா மேலே அழிச்சுட்டு போயிடுறார். அவ்வளோதான். ஃப்ளைட்டில் ஏறினா ஃப்ளைட் மேலே போய் நம்மளும் மேலே போகிறோம்ல. சத்குருநாதன் அப்படி தான். அவர் என்ன ஹைட்டில் இருக்காரோ அந்த ஹைட்டுக்கு நம்மளை அழிச்சுட்டு போயிட்டோம். அதான விசேஷம். அதான் நடாதூர் அம்மாள் இங்கே வந்து உட்காந்து காலக்ஷேபம் விளையாட்டான்னு இந்த இடத்துல எந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பேசின்னு இருக்கேனோ, நடாதூர் அம்மாள் இங்கே உட்காந்துட்டு காலக்ஷேபம்லாம் அனுபவிச்சாருன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார் இல்லையா. மகாத்மாக்கள் அவா லெவலுக்கு நம்மளை அழிச்சுட்டு போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம் அப்படின்னா ஆண்டாள் லெவலுக்கு நம்மளை ஆண்டாள் அழிச்சுட்டு போய்டும். தோழிகள் அப்படி தானே, அவள் எழுப்புறாள் எல்லாரையும். வாங்கோடி பசங்களா எல்லாரும் எழுந்திருங்கோ, எல்லாரும் உபவாசம் இருக்கலாம். அவள் தான் எல்லாருக்கும் விரதம் இருக்க சொல்லி கொடுக்குறா. அவளே தான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறா. நல்ல அலங்காரம் பண்ணிக்கோ, நல்ல பட்டாடை உடுத்திக்கணும், மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுமா. என்னடா நான் கோவிலில் இன்னைக்கு ததி ஆராதனை சாப்பிட போகிறேன்னு போகணுமா. பாவமாக ஒரு அழுக்கு உரையை கட்டின்னு போகக்கூடாது. நல்லா தங்கம் வைரம்லாம் போட்டுட்டு கோவிலில் ததி ஆராதனை சாப்பிட போகிறேன்னு போகணுமா. ஆனால் ஆண்டாள் அப்படி தான் சொல்லியிருக்கா. அவ்வளோ அழகாக எல்லாம் போட்டுண்டு சர்வாபரண பூஷிதேவ உட்காந்துட்டு கிருஷ்ணனோட உட்காந்துட்டு ஆனந்தமாக அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரகலாதனை கர்ப்பத்தில் காப்பாற்றி அவனுக்கு உபதேசம் பண்ணி, அதன் பிறகு இரண்யகசிபு வந்த பிறகு அவனிடத்துல குழந்தைய கொடுத்துட்டு, அந்த குழந்தை வளரும் பொழுதும் உள்ளுக்குள்ள அவன் மனசு கெட்டு போகாதபடி, ஏன்னா நிறைய சொல்லித்தரா. இந்த தெய்வம் பொய் இதெல்லாம் சாத்தான் இதெல்லாம் இரண்யகசிபு காலத்துலேருந்தே பார்த்த ஒரு கூட்டம். நாம அத்தனையும் தாண்டி இந்துவா இருக்கிறதா நமக்கு கெத்து, நமக்கு தான் திமிரு ஜாஸ்தி. இதெல்லாம் சாத்தான், நம்பாதே, இது கல், இதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், எவனவனோ சொல்லியே கேட்கல, இவனுங்க சொல்லியா கேட்டு போகிறோம்.
கடைசியில் இவங்களையும் சேர்த்து நாராயணா கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல தான் வைப்போம். அவ்வளோதான். ஒன்றும் அவனுடைய கடைசியில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியில் கொடியேத்தம்னுவான், கடைசியில் பொங்கல் போடுவான். இதுக்கு இங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியது தானே, என்னதுக்கு போயிட்டு போனாலும் அது மாறலை, அவ்வளோதான். வேஷம் மாறுறதுன்னு நினச்சாலும் ஒன்றும் மாற மாட்டேங்க. இன்னைக்கு கூட வரும்போது இங்கே பார்த்தோம், கொடியேற்றம். யாருக்குடா கொடியேற்றம்? எங்களுக்கு தான்டா கொடியேற்றம். கொடின்னு ஒன்று உலகத்தில் அறிமுகப்படுத்தினதே நாம தான். அதுவும் விதவிதமாக கொடி சொன்னாலும் நாம தான். முருகனுக்கு ஒரு கொடி, சிவனுக்கு ஒரு கொடி, அம்பாளுக்கு ஒரு கொடி, பகவானுக்கு ஒரு கொடின்னு விதவிதமாக கருடக்கொடியோன், ரிஷபக்கொடியோன், எல்லாம் உலகத்தில் எத்தனை கலர் உண்டோ அத்தனை கொடியும் நம்ம தான் வச்சுருக்கோம். அத்தனை கொடியும் நமக்குத்தான் தெரியும், அத்தனை விசேஷம். அப்போ பிரகலாதனுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்து அவனுக்கு தப்பு தப்பாக விஷயம் சொல்லி கொடுக்கும் பொழுது கூட அவன் புத்தி கலங்காதபடி பகவான் நம்ம புத்தியை நல்லது சொல்லி கொடுத்துட்டு கெட்டவர்கள் ஏதானு சொல்லும் பொழுது அது ஓவர் ரைட் பண்ணாதபடி காப்பாத்தின்னு இருக்கான். அதுவே பெரிய கஷ்டம், அதுவே ஒரு பெரிய கிருபை. அவ்வளோ பெரிய விஷயம் அது மனசில் இன்னும் நிற்கிறது இல்லையா? சின்ன வயசில் சொல்லி கொடுத்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு 50 வயசு 55 வயசு ஆனாலும் வருதில்லை வாயில். எப்பயோ அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் ஒரு பென்சில் பேனா ப்ரைஸ் வாங்கிட்டு கடைசியில் மார்கழி மாதம் பொங்கலுக்கு சொன்ன மார்கழி திங்கள் இந்த வருஷம் திருப்பாவை வரைக்கும் கூட வருது, கோஷ்டி வரைக்கும் வர்றதுன்னா இது மனசு மாறாமல், இந்த வார்த்தை மாறாமல் ஹிருதயத்தில் அவனை தேக்கி வச்சிருக்கும்படியா ஒரு புத்தியை கொடுத்துருக்கானே. இதை விட வேற என்ன வேணும்? அதெல்லாம் இடர் தவிர்த்த சுந்தர்ராஜன். இடர் தவிர்த்துடுறாரா? இதெல்லாம் விட்டாதானே உனக்கு இடரு. உன்னை விடும்படியா நான் பண்ண மாட்டேன். வாயில எழுதி வச்சுட்டேன்னா வாயில வசம் வச்சு பொசுக்க அப்படின்னு பாட்டி தான் சொல்ல, வாயில வசம் வச்சு தேய்க்க. நல்ல வார்த்தை வந்து தொலைகிறதா அப்படின்ட்டுவா. நமக்கெல்லாம் நல்ல வார்த்தை வந்துடுது. மார்கழி திங்கள்லேருந்து பல்லாண்டுலேருந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்திம காலத்தில் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னு. அப்போல்லாம் முடியுமோ முடியாதோ, இன்னைக்கு வந்தேன், இன்னைக்கு சொல்கிறேன். அதுவும் இன்னைக்கு 5 கருட சேவை அன்னைக்கு இடர் தவிர்த்த சுந்தரராஜன் சன்னதியில் உட்காந்துட்டு சொல்கிறேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ கரையேத்து. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அஹம். நான் பார்த்துக்கேன், நீ என்னை நினச்சின்று, நீ எப்படியே என்ன நினைப்ப நான் பார்த்துக்கேன். இன்னும் அர்த்தம் அப்படி நீ என்னையே நினச்சிட்டு பயமுறுத்தரலாம் இல்லை. மற்றவாளை மாதிரி நினைக்கலன்னா முடிஞ்சுது, நரகத்தில் தள்ளப்படுவாயெல்லாம் கிடையாது. நீ எப்படியே என்ன நினைப்ப, எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்வேன். யோகக்ஷேமம் வஹாமி அகம். அந்த பிரகல்லாதன் அப்படி வளர்ந்துட்டான். எதிரா விசேஷம் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இரண்யகசிபு டென்ஷன் ஆகிட்டான். இதெல்லாம் சொல்லியே சிலபஸ்லாம் எடுத்தாச்சேடா, சிலபஸில் கிடையாது, உனக்கு எப்படிடா வந்தது? எல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். 5 வயசு பிள்ளை என்ன தைரியமாக பேசுறது, என்ன தைரியம் அப்பா கிட்ட. அதுவும் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வேற பேசுறது, தெரியாமல் பேசுறது வேற. இந்த பயலுக்கு அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கும், தெரிஞ்சே பேசுறது. அப்பா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? சமயத்தில் குழந்தை வேண்டே நம்மள மாதிரியே பேசும் தெரியுமா? அது முதல்ல ஆழம் பார்த்தேன் பிரகல்லாதன். ஸ்ரவணம் கீர்த்தனம். அப்பா பார்த்தேன், என்னடா பையன் ஸ்ரவணம் கீர்த்தனம் சொல்லணும், நடுவில் சைலண்டா விஷ்ணோஹோ ஸ்மரணம். விளையாட்டு போல என்னது விஷ்ணோஹோ ஸ்மரணம். திருப்பி 2வது வாட்டி வேற விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம். நம்ம கோவிலுக்கு வந்தால் போதும், அர்ச்சகர் சொல்கிறத கேட்டால் ஸ்ரவணம். அவர் கடைசியில் கோவிந்தான்னு நம்மளும் கோவிந்தா. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். ஆரத்தி பார்த்துக்கோ, பகவான் கற்பூர ஆரத்தி, அவ்வளோதான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம். அவர் திருவடியில் கிடக்கிற துளசி எடுத்து கொடுத்து நம்ம கண்ணில் ஊற்றினாலே பாதசேவனம் தான். அர்ச்சனம், நம்ம பேரை சொல்லி இப்போ சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் அது அர்ச்சனை தான். அர்ச்சனை பண்ணுறது நமக்காக, ஆனால் பண்ணுறது சாமிக்காக. ஆனால் அர்ச்சனை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அநியாயம் தெரியுமா? அர்ச்சனை பண்ணது நமக்காக, ஆனால் பண்ணது சாமிக்காக, ஆனால் பண்ணது நமக்காக, அவ்வளோதான். அப்போ அர்ச்சனம் வந்தனம் நம்ம கை கூப்பிட்றோம் இல்லையா? தாஸ்யம் சக்கியம்.
தலையில் சடாரி சாதிக்கிறா இல்லையா, ஆத்ம நிவேதனம். அதான் நீ உன்னை என்கிட்ட கொடுத்தாச்சு, என் திருவடி உன் தலை மேலே இருக்கு, நீ ஒரு இடர் கிடையாது, கவலைப்படாமல் போ, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இடர் தவிர்த்தாச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் தலையில் அப்படி சடாரியை கொண்டு வந்து வைக்கிறேன். உனக்கு இனி ஒரு இடர் இல்லை, இனி ஒரு துன்பம் இல்லை, இனி ஒரு கவலை இல்லை, இனி ஒரு குறை இல்லை. அவ்வளவு அழகா, ரொம்ப அழகா ஆழ்வார் சொல்றார். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் பிடைப்ப பிறையிற்று அனல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம், ஒரே நாமமே 1000 தடவை சொல்லியிருக்கான். 1000 நாமம், 1000 தடவை சொல்லணுமான்றல, 1000 தடவை சொல்லு. நாராயண 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 நாராயண. 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பிலனாகி சி 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 அப்படின்னு காதை பொத்திக்கிறானா. பிள்ளையை சீறி வெகுண்டு, பிள்ளை மேலே கோபம் வந்து எத்தனை விதமாக இடர்கள் கொடுக்க முடியுமோ கொடுக்குறான். அக்னியில் கொண்டு போட்டாச்சு, அக்னியில் போட்டால் என்னத்துக்கு ஆகும்? தீ குளிக்கிறதுன்னு இல்லையா, நிஜமாவே தீ குளித்தது யாருன்னா பிரகலாத். தீ குளிக்கிறதுன்னு பேர் இதுக்கு. நிறைய பேர் பத்ரிலாம் கேட்பா, குருஜி குளிச்சுட்டு தான் போகணுமா? நான் சொல்ல நைட்டே போயிட்டு வந்துடும், அப்போ காதால் குளிக்க வேண்டாம். தீ குளிச்சுட்டானா, ஆனால் அந்த தீக்குழி எப்படிறானா, அப்பாடா ஏசியை போட்டு இப்படி உக்காந்து அப்பாடான்னு இப்படி இருக்குமே நம்ம ஊர் வெயிலுக்கு, அந்த மாதிரி இருக்கான். அந்த இடர், அந்த அக்னி கூட அவனை ஒன்றும் தொட முடியாது. கல்லில் கட்டி கடலில் வீசி எறிகிறான். விசாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, சிம்ஹாச்சலம், அந்த மலையிலேருந்து தான் தூக்கி போட்டான். சுவாமி யஜ்ஞவராக நரசிம்மரா வந்து அப்படின்னு தூக்கிட்டார். வராகமூர்த்தி பூமி தேவியை மட்டும் இல்லை, பக்தாளையும் தூக்குவார். தெத்து பழகையும் அவளை பெருசாக வச்சுருக்கார், அப்படி தூக்கி இப்படி எடுத்துடுவார். அவ்வளவு அழகாக அப்படி சிம்ஹாச்சலம் வராக சுவாமி அப்படி தூக்கிட்டார். அதுதான் சிம்ஹாச்சலம் வராக சுவாமி அவ்வளோ விசேஷம். ரொம்ப உக்கிரமாக இருக்கிறதுனா சந்தனத்தை போட்டு மூடி வச்சுருக்கோம். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு மட்டும்தான் லேசாக சந்தனத்தை எடுத்து அப்படியே இருக்காரான்னு பார்த்துட்டு திருப்பி சந்தனத்தை போட்டு மூடி வச்சுருது. ஏன்னா ஹிரண்யகசிபு மேலே அந்த கோபம் இன்னி வரைக்கும் குறையலையாம். அந்த பிரகலாதனுக்கு பண்ண விஷயத்துக்கு இன்னைக்கு அப்படின்றாராம். இந்த கோபத்திலேயே கர்ஜனை மறந்தவே குரு குரு குருன்னு சத்தம் போட்டுருக்காராம். சமயத சிம்ம கர்ஜனையும் வந்துடுறது. அப்போ அந்த இடர்லேருந்து காப்பாற்றிட்டா. இன்னைக்கெல்லாம் சொல்லலை, பிளாக் மேஜிக் பண்ணிட்டா, ஏதோ காலடி மண்ணை எடுத்து ஏதோ பண்ணிட்டா, இன்னும் சொல்ல பில்லி சூனியம் வச்சுட்டா. இது எல்லாம் பிரகலாதனுக்கு பண்ணா, ஒன்றுமே பலித்தமாகலை. வச்சவனுக்கு தான் பிரச்சனையாச்சு, பிரகலாதன் ஒன்றும் ஆகலை. இப்போ எத்தனை இடர்கள்லேருந்து பிரகலாதனை காப்பாற்றிருக்கார் பாருங்க சுவாமி. அவ்வளவும் காப்பாற்றி யானையை கொண்டு மெதிக்க வச்சா யானை மெதிக்க மாட்டேங்கிறதான். ஏன்னா இவனை பார்த்தாலே சிங்கமாக இருக்குன்னு அது ஓடி போச்சு. சரியா நரசிம்மதாரத்தை யாரா முதல்ல பார்த்தான்னா பிரகலாதனை மிதிக்க வந்த யானை தான் முதல்ல பார்த்தது. அப்படின்னு இருந்தது. இவன் தேவன் படுத்துட்டு இருக்கான், நாராயண 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 அந்தர்யாமி உள்ளேந்து ஒரு கர்ஜனை பண்ணா யானை திருச்சி ஓடிடுது. என்ன பண்ணாலும் நடக்கலை. விஷத்தை கொடுக்குறான், சுகமாக குடிக்கிறான். சிவபெருமான் பார்க்குறார், விஷம் புளிக்கும் கசக்கும் அப்படின்றார். பகவான் சிரிச்சா, நீர் குடிக்கும் பொழுது அது நீ இருந்தால் குடித்தேன், அது ஏதோ நானும் அவனுக்கு இருக்கேன் ஐயா, உனக்கு உண்டுன்னா அவருக்கும் உண்டு, சிவன் ஒரு துயர்களை தேவை அப்படின்வார் ஆழ்வார். அவ்வளவு அழகா ஜம்முன்னு அத்தனையும் இவ்வளவு இடர்கள் காப்பாத்தினா இல்லையா. நம்மையும் சுவாமி இப்படித்தான் பல இடர்கள்லேருந்து காப்பாத்திருக்க. எத்தனை சமயத்தில் நமக்கு விஷஜரம் வந்திருக்கும், ஏதோ ஒரு விபத்து வந்திருக்கும், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஸ்திரீகளுக்கெல்லாம் பிரசவமே ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு இடர் தானே. எத்தனை இடர்கள், யார் யாரையோ நம்பி இருப்போம், பெருசாக இழந்திருக்க வேண்டியது, வாழ்க்கையே இழக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 1000 10,000 1 கோடி 1 லட்சம் ரூபாவோட போயிருக்கும், இல்லாட்டி வாழ்க்கையே போயிருக்க வேண்டியது. சில பேர்லாம் நம்பி ரொம்ப நம்பியிருப்போம், அப்புறம் அவரோட ஸ்வரூபம் திடீர்னு தெரிஞ்சு போயிடும்.
அந்த மாதிரி ஒவ்வொரு இடர்லேருந்து பிரகல்லாதனை காப்பாத்தியாச்சு. இப்போ என்னடான்னா பகவானுடைய 1000 நாமம் சொல்லிட்டானா தாங்க முடியலையா, பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப. எங்கடா இருக்கான் நாராயணன்? தூணை உடச்சாப்பிரை எயிற்று அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை. சுவாமி தூண்லேருந்துலாம் வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. என் பிள்ளை அந்த தூணை காட்டிட்டா அவன் வார்த்தையை மெய்ப்பிக்கணுன்றதற்காக அதுலேருந்து வந்தான். இல்லாட்டி இரண்யகசிபு உள்ளுக்குள்ளேருந்தே கிருஷ்ணன் வெளில வந்திருக்கலாம். அந்தரியாமி தானே. என்னடா அப்படி இப்படி கிருஷ்ணன் யார் கேட்க போறா? அவன் பார்க்க முடியாது பாவம். அவனுக்காக தூண்லேருந்து வெளில வந்தான். உள்ளேருந்து இப்படி கிருஷ்ணன் வந்து என்னடா அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும்? யார் தான் அப்புறம் அவன் இப்படியே பார்த்துட்டு இருப்பான். அவன் ஐயோ உள்ள இருக்காரோ, கிருஷ்ணன் வந்துருவாரோ, கிருஷ்ணன் வந்துருவாரோ, உள்ளிருந்தே கிழிச்சிருவான். அவனுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியம் என்னடானா பிரகல்லாதனுடைய வாக்க மெய்ப்பிப்பதற்காக பக்த பராதி அவ்வளவும் பண்ணிட்டு இரண்யகசிபோட விளையாடி அவனை தூக்கி மடி மேலே போட்டுண்டு குடலை கிழிச்சு வயிற்ற கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுண்டு சிம்ம கர்ஜனை பண்ணி பிரகல்லாதன் ஸ்தோத்திரம் பண்ணுறதை கேட்டு சமாதானமான சுவாமி பிரகல்லாதனை தூக்கி அப்படி தலை மேலே அப்படி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி தன்மடியிலேயே உட்கார வச்சுட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது. உலகத்தில் முதல்ல சிம்மாசனத்தில் உட்கார்ந்தது பிரகல்லாதன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற யாரும் இது வரைக்கும் உட்காரவே இல்லை. எல்லாம் சிங்க பொம்மையை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கும். நிஜமாவே சிம்மத்தை ஆசனமாக வச்சுட்டது யார் அப்படின்னா பிரகல்லாதன் மட்டும்தான். மற்றெல்லாம் சிங்க பொம்மை ஆசனம். இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துலலாம் அப்படி கீழே சிங்கத்தை வச்சு பக்கத்தில் நிற்கிற மாதிரி போஸ்டர் போட்டுப்பானுங்க. ராஜபாளையம் நாய் பக்கத்தை கூட நிற்பானான்னு தெரியாது. போஸ்டர் மட்டும் பார்த்தா சிங்கத்து பக்கத்தில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். நிஜமாவே சிங்கத்து மேலே உட்காந்தது யார் அப்படின்னா பிரகல்லாதன் தான். அதுக்கப்புறம் யாரா உட்காந்தானா செஞ்சுலக்ஷ்மி மட்டும்தான். அவள் மட்டும்தான் மாலோலா அப்படின்னு கொஞ்சின்னு மடியில் உட்காந்துட்டு இருந்தான். இவன் அவனை கொஞ்சினா, அவள் அவனை கொஞ்சினான். அப்படிதான். அப்போ இவ்வளவு வடர்களையும் காப்பாற்றி பிரகல்லாதனுடைய மனசில் ஒரு வருத்தம் இருந்ததா. என்னடா வரம் வேணும்னா, வரேன் எதுக்கு, நீயே இருக்கிய, உன்னை விட வேற வரம் என்ன, நீ தானே வரம், எனக்கு வேற என்ன வரம், நீ கொடுக்கறது வரம் இல்லை, நீயே வரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிலுக்கு போய் கேட்கறது இல்லை, கோவிலுக்கு போகிறதே வரம். சுவாமி தரிசனமே வரம், சுவாமியினுடைய நினப்பே வரம், சுவாமியினுடைய நாமமே வரம், அதுவே வரம். இன்னைக்கு உட்காந்து சத்சங்கம் கேட்குறவன் இதுவே வரம். இவ்வளவுதானே. இதை விட வேற என்ன வரம் வேணும்? தனியா அவனுடைய வைபவத்தை கேட்கும்படியா சொல்லும்படியா நம்மளை வச்சிருக்கான் இல்லையா? அதனாலதான் ஆண்டாள் சொல்ற எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த திருப்பாவை நான் சொல்ற திருப்பாவே பின்னாடி யாராவது சொன்னா அவர்களுக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். அவ எப்பயோ சொன்னது, இன்னைக்கு சொன்னா கூட எங்கும் திருவருள். பிரகல்லாதனுக்காக சொல்றான் பகவான், உனக்கு முன்னாடி 10 தலைமுறை, பின்னாடி வர 10 தலைமுறை, உன் தலைமுறை 21 தலைமுறைக்கு மோட்சம். அதாவது அவன் மனசில் என்னெல்லாம் வருமோ இத்தனை. பிரகலாதனுடைய ஒரு சரித்திரம் போதும் என் இடர் கடிவான்றதுக்கு. அந்த கர்ப்பத்தில் ஆரம்பிச்சு அவன் ஜோரா வளர்ந்து அவனுடைய பிள்ளை விரோச்சனன், அவனுடைய பிள்ளை மகாபலி, அவனுடைய பிள்ளை, இப்படி தலைமுறைக்கும் சேர்த்து அடையப்பா உன்னை மட்டும் காப்பாத்துற, உனக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல, வம்சத்திற்கும் இடர் தவிர்த்த சுந்தரராஜன். அதுதான் உண்மை. நம்ம தலையில சடாரி வைக்கிறாருன்னா நமக்காக மட்டும் இல்லை, நம்ம பின்னாடி வரப்போறது இல்லை. ஒருவேளை அதெல்லாம் பிஸியா இருந்து இந்த பக்கம் வரவே முடியலனா கூட சேர்த்து உங்க அப்பா அம்மாக்கு சேர்த்து தலையில வச்சுட்டேன், உனக்கும் சேர்த்து தான். இடர் தவிர்த்த சுந்தரராஜனை குலதெய்வமா வச்சிருக்கவாளுக்கும் சேர்த்து தான். என்ன மாதிரி உபன்யாசம் பண்ணுறதுக்காக வரவாளுக்கும் சேர்த்து தான், உபன்யாசம் கேட்க வரவாளோட வம்சத்துக்கும் சேர்த்து தான் இடர் தவிர்த்த சுந்தரராஜன். வெறும் கொள்ளம் கொண்ட ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தானே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பெரியாழ்வார் வம்சத்துக்கு மட்டுமா உண்டு? அவளுக்கும் உண்டு, நமக்கு அதை விட உண்டு. ஏன்னா அவளுக்கு அவள் வம்சம்ன்றதுனால ஒரு ஏற்றம், நம்மளும் அவளை பிடிச்சதுனால நமக்கு ஒரு ஏற்றம் இல்லையா? அப்போ பகவான் எல்லா விதமான இடர்கள்லேருந்து எப்பொழுதும் காப்பாத்தின்னு இருக்கான். கவலையே வேண்டாம்.
அதன் பிறகு பிரகலாதன் நன்னா வாழ்ந்து ஜோராக இருக்கான். ஸோ கர்ப்பத்திலிருந்து கடைசி மூச்சு கடைசி காலம் பின்னாடி வரக்கூடிய வம்சம் வரைக்கும் எம் இடர் கடிவான். அதனால் குழந்தைகளை பற்றியோ உங்களுக்கு வேண்டியவா பற்றியோ உங்களை பற்றியோ கவலை வேண்டாம். உங்களை பற்றி ஒரு கவலை இருக்கும்ல, வேண்டாம். என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், இவ்வளோ நாள் என்ன பண்ணல அதுதான் பண்ண போகிறேன். காத்தால எழுந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், திருப்பி ராத்திரி படிக்கும்போது நாளைக்கு எப்படி சாப்பிடலாம், உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நைந்து, இதான் பண்ண போகிறோம். ரொம்ப வெயில் இல்லையா அப்படின்னு, இந்த வாட்டி ரொம்ப மழை ஜாஸ்தி, இல்லாட்டி தண்ணியே இல்லை, ரொம்ப காற்று, கரண்ட்டே இல்லை, இதுதான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். விதவிதமான டோனில் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் பக்கத்தில் திண்ணையில் உட்காந்து பேசியிருந்தோம், அப்புறமா ஃபோனில் பேசினோம், இப்போ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பி பேசிகிட்டு இருக்கோம், வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோதான். ஆனால் புலம்பல் ஒன்றும் மாறலை. அதே மாதிரி அவன் கிருபையும் மாறலை, நம்மளும் மாறலை, அவனும் மாறலை. சரி போ, இதெல்லாம் உருப்படாதுன்னு அவனும் ஒதுங்கி போக மாட்டேங்கிறான். சரி ஒன்றும் பண்ணுற மாதிரி நம்மளும் ஒதுங்க மாட்டேங்கிறோம். தானிக்கு தீனி சரி போயின்ற மாதிரி பக்தி பண்ணுறதுக்குனே நாம, புலம்புறதுக்குனே நாம, கிருபை பண்ணுறதுக்குனே அவன். இன்றாக நாளே ஆக இனிச்சிறிதும் நின்றாக நன்றாக நின்னருளும் என்பாலதே என்றார் ஆழ்வார். இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ எப்படி நீ கிருபை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் உனக்கு நான் வேணும், எனக்கு நீ வேணும், நீ என்னை அன்றி இலை அப்படின்னுட்டார் ஆழ்வார். வேறு வழியே கிடையாது, நீ கிருபை பண்ணி தான் ஆகணும்பா அப்படின்னுட்டார். அப்போ அந்த பகவான் நம்முடைய இடர்களை களைஞ்சு சௌக்கியமாக வைக்கிறதுக்காகத்தான் இருக்கான். ஒருவேளை பைத்தியகாரத்தனமாக ஏதானம் பண்ணி யானை ஆயிட்டோம்னா கூட கவலைப்பட வேண்டாம், காப்பாற்றுவான். அதுதான் ஆழ்வார் சொல்கிறார், மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணமர் வேழம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஒரு முனிவர் கொடுத்த சாபம், ராஜா யானையா போயிட்டான். யானையா போயாச்சு, எல்லாம் மறந்து போயாச்சு. சமயத்தில் எல்லாம் மறந்து போய்டுவோம்ல. சில பேர் சொல்லுவான், அவன்லாம் குடிக்காரன், அவன்லாம் எங்கே உருப்பட போகிறான். இன்றைக்கோ ஒரு நாள் எப்படியோ யாரையோ உருப்பட வச்சுருவான், அது அவனுக்கு தெரியும். உங்களால் அவளை உருப்பட வைக்க முடியலன்னா கூட இல்லை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டுட்டேன்னா அவன் சரி பண்ணுவான். அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பல பேருடைய வாழ்க்கையை பார்த்தவன் நான். சில பேருடைய ஜாதகமெல்லாம் ஜோசியக்காரன் தூக்கி போட்டிருக்கா, தொடமாட்டேன், இத்தனை தோஷம், இதை தொட்டு பார்த்ததுக்கே எனக்கு தோஷம் வந்திருக்கும், நான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொன்ன ஜாதகங்களை, அந்த ஜாதகக்காரர்களை எனக்கு தெரியும். சுவாமி அவர்களை எந்த அவசரத்தை கொண்டு போய் வச்சான்றதையும் கண்கொண்டு பார்த்தவன் நான், கண்கொண்டு பார்த்தவன். இதெல்லாம் தேராதுன்னு சொன்ன கேஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்ததை கண்கொண்டு பார்த்தவன் நான். அதெல்லாம் சொல்கிறேன், எந்த நிலைமையாக இருந்தாலும், எந்த ஸ்திதியாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் காப்பவன் கண்ணபிரான், காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான். அவனுக்கு சுபாவம் காப்பாற்றுறது. இப்போ எங்கேயாவது தீ பிடிச்சிருத்தனா கூப்பிடுறோம் இல்லையா, தீ இணைப்புத்துறை, அவளுக்கு என்ன வேலைனா தீ அணைச்சி மற்றவளை காப்பாற்ற. அவள் வந்து தீ கொளுத்தி போட மாட்டான், ரைட்? அவளுக்கு ட்ரைனிங் அப்படி தான் கொடுத்துருக்கு, அவள் அதுக்கு தான் இருக்கா, தன் உயிரை பணைய வச்சு மற்றவளை காப்பாற்றும். அப்படி தானே தீ அணைப்புத்துறை வீரர்கள்லாம் இருக்கா. அப்போ அவர்களுடைய ஸ்வபாவம் இது அப்படின்னா, சுவாமியோட ஸ்வபாவம் காக்கும் இயல்பின். என்ன அழகான வார்த்தை, காக்கும் இயல்பு. அவனுக்கு ஸ்வபாவம் ஓடி ஓடி போய் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருப்பான். அதனால தான் அந்த யானை கஜேந்திரன் அது பாட்டுக்கு ஜாலியாக, சாபத்தினால யானையாக பிறந்தோன்னு புத்தி கூட இல்லை, ஐஎம் யானை அப்படின்னு இருந்தது. நான் பெரிய ஆள், நான் அவ்வளோ பிக்ஷா தெரியுமா, எனக்கு இவ்வளோ ஜோடி இருக்குது, இவ்வளோ குழந்தைகள் இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே நம்மளை அடிச்சுக்க ஆள் கிடையாது, ஒரு சிங்கம் புலி ஒன்றும் வராது, நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பட்டம் பதவி பரிவாரம் எல்லாம் பலமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அலைஞ்சுட்டு இருந்தான். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணமர் வேழம். சொகமாக போச்சு.
குட்டிகளோட அழகான அந்த முக்கியமான தலைவன் யானை தான் வழி நடத்தும். அது சொல்லக்கூடிய எல்லாம் கேட்கணும். எல்லாம் குளத்தில் இறங்கி தண்ணி குடிக்க ஜோரா ஒரு முதல்ல வந்து காலை பிடிச்சுடுத்து கரா அதன் காலினை கதுவ. பாருங்க பாக்கியம். அது தும்பிக்கை பிடிக்காம விடுது. தும்பிக்கை தான் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு. பிடிச்சி இப்படி இழுத்துடுத்துனா உள்ளே போயிடும். நல்லா சதைப்பற்று தும்பிக்கைக்கு தான். அது என்னமோ காலை பிடிச்சிடுது. அப்போ இதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறதா முடியலை. 1000 வருஷம் நான் சொல்லுவேன்ல, எனக்கு மடுத்தாச்சு, என்னால் இனி போராட முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கஜேந்திரன் 1000 வருஷம் போராடி பார்த்தான். அவன் கூட இருக்கவாள்லாம் அவனை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சுட்டான். பார்த்துக்கோ, என்ன பாவமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுற, மனசே கேட்கல, எப்படி இருந்தாலும் நீ இந்த காட்டுக்குள்ளே கடைசியில் ஒரு சின்ன முதல்ல ஒன்று இப்படி சாட்சி கொடுத்தேன். அவன் உசுரோட தான் இருக்கான், அவன் போராடின்னு இருக்கான். இந்த எல்லா யானையும் சேர்ந்து முதலைய 4 மிதிக்கலாம்ல, அது வாயில் ஒரு யானை கால் தானே இருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் 4 கால் இருக்குல்ல. ஒரே ஒரு அழுத்து இந்த முதல்ல இப்படி அடித்தா அது வாய் சதறி போயிடாதா, அதோட உடம்பு சதறிடாதா? ஒன்றுத்துக்கும் புத்தி வரல. எங்கடா நான் இன்னொரு முதல்ல வந்து என் காலை கடிச்சிருச்சுன்னா எனக்கு என் குடும்பத்துக்கு நான் வேணுமே, ஒரு காரணம் சொல்லுவேன் இல்லையா, என் குடும்பம் என்ன நம்பி தான் இருக்குது அப்படின்னு. எல்லாரும் விட்டாச்சான், அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் விட்டாச்சான். ஐசியூவில் இருக்கும்பொழுது ஆப்ரேஷன் தேட்டரில் போய் யார் வர முடியும்? வந்தால் உதப்பா டாக்டர், கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போ, வந்தால் உனக்கு, வரலன்னா சாமிக்கு. நாங்கள்லாம் இமயமலை போகிறதே அப்படிதான், திரும்பி வந்தால் குடும்பத்துக்கு, போனால் சாமிக்கு போயிட்டு, அவ்வளோதான். அதான் சத்தியம். யார் என்ன பண்ண முடியும்? அவர் கரெக்டாக தையல் போடாதாலும் பார்க்க முடியுமா? செருப்பு கடைக்காரன் தையல் போடாத பார்க்கலாம், நல்லா தையா அழகாக கட் பண்ணி விடு அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியும். ஒழுங்காக தைச்சிங்களா, எத்தனை ஸ்டாப்லர் போட்டீங்க, எப்போ பெக்கலாம் தையலை, எங்கள் கண்ணுக்கு தெரியலையே, அதுக்கு மேலே ஒரு பேண்டேஜை வேறு போட்டுருவான், அதுக்குள்ளே தையல் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அவரை நம்பி ஒப்படைக்கிறோம் இல்லையா? வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால். என்ன அழகு வாய் குலசேகராழ்வார் வாக்கியம். வித்துவக்கோட்டம்மா, ஒரு டாக்டரை நம்புகிறோம், ஒன்றை நம்ப மாட்டேன்னா? அவர் படிச்சிருக்கார், அவர் 4 பேர் நல்லது பண்ணியிருக்காருன்னு ப்ரூஃப் இருக்குது, அதை கொண்டு நம்பி நான் போகிறேன். ஆனால் நீ நல்லது தான் பண்ணுவேன்னு இவ்வளவு இதிகாசங்கள், புராணங்கள், பக்த வைபவங்கள், ஒன்றை நான் நம்ப மாட்டேனாப்பா. உன்னை விட்டால் எனக்கு வேற யார் கதி? இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்துளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. என்ன பாரு, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கஜேந்திரன் பார்த்தானா, ரொம்ப களைச்சி போயாச்சு. சுவாமி பார்த்தார், அவனுக்காக ஞாபகம் வரும், ஞாபகம் வரும், ஞாபகம் வரும், ஞாபகம் வரும்னு பார்த்தார். ஞாபகமே வரல. சுற்றி இருக்கவாள், ஐயோ வாழலாம் ஒதுங்கி போகிறாள், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாள், எவ்வளோ பண்ணியிருக்கேன், வாளுக்கெல்லாம் நன்றி இருக்கா? வசனம் வரும்ல, நன்றி இருக்கா? என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு திரும்பி பார்க்குறாளா, கண்டுக்காம போகிறாள். இதெல்லாம் மனசை போட்டு அழுத்துறதா. காலில் முதல்ல பிடிச்சுட்டு இருக்கிற வலி, தன்னால் ஜெயிக்க முடியலையன்ற தோல்வி வலி, கூட இருக்கவாள்லாம் ஒதுக்கிறாளேன் வலி, இதை தாண்டி நான் என்ன பண்ண போகிறேன் வலி, வாழணும்னு ஆசை, முடியலையேன்னு ஒரு ஆதங்கம், இயலாமை, எல்லாம் இடர் தானே. உடம்பு, மனசு, இந்திரியங்கள், எண்ணங்கள், உற்சாகம், இது எல்லாம் குறையிறதா, முதலைக்கு எல்லாம் கூடுறது, எல்லாம் கூடுறதான். சமயத்தில் பக்தாவை கஷ்டப்படுத்துகிறவாளுக்கு பலம் கூடினே இருக்கும். பக்தா என்னடா இதுன்னு போவோம். அப்போ என்னடா அதுன்னு பொழுது உள்ளுக்குள்ளே அவன் நான் இருக்கேன்னு. அப்போ இந்த யானைக்கு புரிஞ்சு கொடுத்தான், அழகாக கத்தித்தான், நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு வந்துருத்தான். இது வரைக்கும் ஒன்றுமே தோணலை.
இவ்வளோ நாள் நாராயணா சொல்லலை, டெய்லி கோவிலுக்கு போய் 4 பூவெல்லாம் போடலை. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ண ஒரு பூஜா பலன், அப்போ ஜபிச்ச நாராயண நாமம் யானையா வந்த பிறகு கம்ப்ளீட்டாக மறந்து போன பிறகு குலதெய்வத்தோடு எங்கேயோ ஓடிடுவோம், செட்டில் ஆகிடுவோம். ஏதான ஒரு கஷ்டம் ஏதான வரும் பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களான்னு ஒரு ஜோசியன் மூலமாக பகவான் இப்படி குத்துவான். குலதெய்வம் கோவிலா? சில பேர்லாம் குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலான்னு கண்டுபிடிப்பா. அப்புறம் இங்கே தெரிஞ்சு அங்கே தெரிஞ்சு இதை சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் வயசான பேர் நமக்கு உசுர பிடிச்சிட்டு இருப்பா. அவள் எதுக்கடா இருக்கான்னா, உனக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு இதுதான் குலதெய்வம்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 கிழம் இருக்கும் ஊரில். இப்பயோ அப்பயோன்னு இழுத்துட்டு இருப்பா. எதுக்கடானா, நம்ம குலதெய்வத்தை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஜீவனை சுவாமி தயார் பண்ணி வச்சிருப்பா. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது யார் கண்டுபிடிக்கிறது, எங்கே எழுதி வைக்கிறது? ஒன்றும் வைக்க முடியாது. எல்லாம் அந்த மூதாதையர்கள், அந்த ஊர். அப்போ யாரா ஞாபகப்படுது? அந்த குலதெய்வம் நமக்கு ஞாபகப்படுத்தி யார் மூலமாக தகவலை தெரிவித்து தன் பக்கம் இழுத்து கொண்டு வந்து, வா நான் தான் உன்னுடைய வம்சத்திற்கே தெய்வம், உனக்கும் தெய்வம், பின்னாடி வரக்கூடிய ஒரு தலைமுறைக்கு நானே தெய்வம்னு அந்த தெய்வம் ஞாபகப்படுத்துறது. அதுதான் ஞாபகப்படுத்துறது. நமக்கு எப்படி ஞாபகம் வரும்? பொண்டாட்டி சொல்லிட முடியுமா? பிள்ளைகள் சொல்லிட முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரா சொல்லிட முடியுமா? கூகுள் சொல்லிடுமா? கூகுள் என்ன வேணா கேளுங்க, குலதெய்வம் கேட்டு பாருங்க. கேட்டுதான் பாருங்களேன், கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன். ஆனால் இப்போதான் ஏஐலாம் வந்துடுது. ஏதோ ஒரு 4 கிழங்கட்டைகள் சொன்னாலும் குலதெய்வம் தெரியாது. வேணா யாராவது பிரச்சனை வச்சு பார்த்து, யாராவது ஜோசிய நிச்சயமா நல்ல விஷயம் தெரிஞ்சவா இந்த பக்கத்தில் இருக்கும், இப்படி இருக்கும் ஏதான சொல்லி அது கூட எங்கேயெல்லாம் கொண்டு போய் விட்டுடும். அந்த குலதெய்வமே நினைச்சு காட்டி கொடுத்தால் ஒழிய கண்டுபிடிக்க முடியும். நாராயணனே சொல்லாமல் நாமம் வராது. இன்னி வரைக்கும் நாமம் வர்றது கேட்டுக்கொண்டவாடா வெங்கட்ரமணா சொல்ல வைக்கிறது கோவிந்தன். இந்த கேட்டா வாயில வரணும்னு சொல்ல வைக்கிறது கோவிந்தன். இந்த காதில் விழுந்தவுடனே மூளையில் போய் வாயை திறந்து, ஏன்னா கோபத்தில் உடனே வார்த்தை வரும், என்ன சொன்னாய் அப்படின்னு. அறிவிற்கானா கேட்டாய்னு ஒரு கோவிந்தான் வராது. வர்றதுன்னா அவன் கிருப்பை, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. அதான் அப்போ இவனுக்கு அப்படியே கையெடுத்து அலற. ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்றார், கையெடுத்து அலறவான். ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. வேகமாக வந்துட்டானா கருட வாகனத்தில். இன்றைக்கி அதான் 5 கருட சேவை. அதான் கருட சேவை விசேஷம். ஏன் சொல்கிறோம்னா, அவசரமாக வரணும்னா பகவான் கருடன் மேலே தான் வராது. கருடன் மேலே ஓடி ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து காய்ச்சின பறவை ஊர்ந்து எம் இடர் கடிவானே. பகவான் வேகமாக வந்து சென்று நின்று ஆழி தொட்டானே. சாதாரண சக்கரத்தை விட்டானே தானே வரணும். ஏன்னா இவன் போன வேகத்தில் ஆழியெல்லாம் விட்டுட்டு போயிட்டானோ. சங்கு சக்கரெல்லாம் அப்படி ஓரத்தில் இருந்தாராம். சாதாரணமாக யுத்தம்னா சுவாமி டக்குன்னு நிற்பாளாம். இவரா அப்படின்னாரு, அதுக்குள்ள கீழே போயாச்சு. சில இடங்களில் சொல்லுவா, சுவாமி வேகமாக வந்துட்டா கருடன் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிட்டாராம். சுவாமி நான் வந்துட்டேன் சுவாமி, எங்கடா அவ்வளோ லேட்டாக வரா? அவ்வளோ வேகமாக சுவாமி. ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து அதுக்குள்ளே ஆழி பின்னாடியே வர. எங்க அப்படின்னா, தோ வந்துட்டேன் சுவாமி. எங்கடா போனா? இந்த தோ வந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. அங்கேருந்து வேகமா வந்து அப்படி முதலே அப்படி தலையை சீவி அதனுடைய ஜோதியை எடுத்து அதையும் தன் பக்கத்தில் வச்சுட்டு யானையும் தூக்கி அதையும் தோளில் போட்டு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுத்து எல்லா ஜென்மாவினுடைய எல்லா இடர்களையும் தவிர்த்த சுந்தர ராஜனா வந்து காட்சி கொடுத்து கிருப பண்ணான். தானே மறந்தாலும் தன்னையே எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினாலும் எல்லாரும் விட்டாலும் உன்னை நான் விட மாட்டேன். இந்த கேரண்டி. ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், யார் வேணா எப்படி வேணா நடத்தட்டும், யார் வேணா நம்மள்ட்ட ஒதுங்கட்டும். இதுக்கெல்லாம் போட்டு மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. சுவாமி உங்களை விட்டு ஒதுங்க போகிறது இல்லை. உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன் தலையெழுத்து ஏன் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டாள் சிம்பிளாக சொல்லியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நோ சான்ஸ். உனக்கு ஆப்ஷனே கிடையாது.
உனக்கு ஆப்ஷனே கிடையாது, எங்களுக்கும் ஆப்ஷன் கிடையாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை கோச்சிண்டா கூட சிறுபேர் அழைத்தனவு சீரி அவளை கோச்சிக்காத ஒழுங்காக கிருப பண்ணு. சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரொம்ப கோச்சிக்காது. கோச்சின்றாலும் பரவாயில்ல, பறையை கொடுத்துடும், அவ்வளோதானே. அப்போ எல்லா இடர்கள்லேருந்தும் காப்பாற்றுவான், கவலையே வேண்டாம். கோபிகைகள் அர்த்தராத்திரி அந்த ராசம் ஆடணும்னு தான் அவ்வளவு தபஸ் பண்ணான், அத்தனை தபஸ் பண்ணான். ஆனால் அர்த்தராத்திரியில் கண்ணனோட ஜோர இங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காளாம். பெரிய பிருந்தாவன காற்றில் இந்த மாதிரி காற்று வீச தீர சமீரேன்னு அஷ்டபதியில் தீர சமீரேன்னு உண்டு. பிருந்தாவனத்தில் தீர சமீரேனே ஒரு இடம், இன்னைக்கு தீர சமீரே இல்லை, தீர சமீர தென்றல் காற்று. ஆனால் நம்ம ஊர் வெயிலுக்கு இதுதான் தென்றல் காற்று. அந்த காற்று அப்படி வீசறது. அண்ணா சரதோத்புல்ல மல்லிகாக, அந்த மல்லிகைலாம் அப்படி மலர்ந்து அப்படி மனம் வீசறது. நம்ம ஊரில் அந்த மதுரை மல்லி அப்படி மணந்து அப்படி மலர மலர மலர் குப்புன்னு ஒரு மனம் வரும் இல்லை, அந்த மாதிரி அந்த மனம் வீசுற அந்த சரத்கால பௌர்ணமி சந்திரன் நில வெளிச்சத்தில் காற்றினிலே வரும் கீதமா இவன் வேணுகானம் பண்ணி குடும்ப வேலைகள் பண்ணிட்டு இருந்த கோபிகள் அத்தனையை விட்டுட்டு கண்ணனேன்னு ஓடி வந்தாள். இந்த கண்ணன் அடையிறதுக்கு இதெல்லாம் இடைஞ்சலாம், அதான் விட்டுட்டு வாங்கோடின்னு கூப்பிட்டு தான் வந்தான். பண்ணி முடிச்சா வீட்டுக்கு போய் வேலையை பண்ணுங்கன்னு சொல்ல போது தான் வந்தான். உபன்யாசம் வீட்டுக்கு போய் வேலையை பண்ணணும். அது இடரா இருக்கும்போது தவிர்த்துருவார், இது இடரா இருந்தால் அவர் தவிர்த்துருவார், அவ்வளோதான். அதனால இடர் தவிர்த்த சுந்தரராஜ் அத்தனை அழகா வேணுகானம் பண்ணி அத்தனை பேரும் பார்க்க வந்து நின்றுருக்கான ஜோரா. நீங்கள் கண்ணன் வேணுகானம் வாசிச்ச இடங்கள் நிறைய உண்டு, ஒரு இடத்துல இல்லை, நிறைய வேணுகானம் வாசிச்சிருக்கா. நிறைய வம்சி வட் இருக்கு. அவனுக்கு ஆலமரத்தை பார்த்தா கேள்வி நின்று வேணுகானம் வாசிச்சிருவான் கிருஷ்ணனுக்கு. வம்சி வட் அப்படின்னு பேர், வம்சி வட்டவிருக்ஷம்னு பேர். அங்கே நிற்கிறான கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டே சமுக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. அப்படி ஜாம்புன்னு நிற்கிறானா சுவாமி, பல பல பலன்னு. அதாவது இப்போ சொல்லல என்ன பண்ணுறது, இப்படியே அடுப்போட வாழ்க்கை போயின்னு இருக்கு, துணியோட வாழ்க்கை பையன் இருக்கு, டெய்லி கரண்டி பிடிச்சிட்டு பையன். சில பாட்டிகளாம் சொல்ல 17 வயசில் பிடிச்ச கரண்டி அது மருமகள் வந்தாலும் கொடுக்க மாட்டான். பெரிய ராஜ்யாதி அதிகாரம். எதையோ ஒன்று பண்ணுடி, எனக்கும் 4 பண்ணி கொடு சாப்பிட்றேன், ஸ்விக்கியில் வாங்குறேன், எனக்கும் 2 தோசையை போடுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்துன்னு கிருஷ்ணாராமான் கதையை கேட்டோமா, 4 சத்சங்கம் கேட்டோமா, 4 யாத்திரையை போனோமான்னு சௌகரியமாக இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த பால் பாத்திரத்தை மட்டும்தான் காய்ச்சும். வேறு பாத்திரத்தில் காய்ச்சினா பால் காயாதா? என் பிள்ளைக்கு இப்படி தான் சமைச்சா தான் பிடிக்கும். அது பீஸாலேருந்து பர்கர்லேருந்து வாயில் நுழையாதெல்லாம் சாப்பிட்டுருக்கு. ஏதோ வீட்டில் உடம்பு முடியல, ரொம்ப நாக்கு செத்து போச்சுன்னா வீட்டில் சாப்பிடுது. ரொம்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் இடுக்கி பிடிச்சிட்டு என் பிள்ளைக்கு இது தான் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கு இது தான் பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு என்ன சமயத்தில் எது சௌகரியமோ அதை பார்த்துட்டு தான் போயின்னு இருக்கும். கணவனோ மனைவியோ குழந்தையோ தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ எல்லாருக்கும் முதல்ல தன் சௌகரியம்தான் முக்கியம், அவ்வளோதான். அடுத்தவா சௌகரியம்லாம் கூட இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோதான் உண்மை. கசப்பு இல்லை, உண்மைதான். ரொம்பலாம் மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமைகளை கிருஷ்ணான் பண்ணிகிட்டே இருக்கும். கோபிகைகள் பார்த்து அவள் பாட்டுக்கு வெண்ணெய் பால் தயிர் மோர் வெண்ணெய் இப்படியே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ராசக்கிரீடைக்கு அவள் தபஸ் பண்ணா, ஆனால் அவள் பாட்டுக்கு வேலையை பண்ணிட்டு இந்த காலம் சொல்கிறோம். இவ்வளோ வருஷம் போயிடுத்து. கோபிகள் எப்போ தபஸ் பண்ணா? மார்கழி மாதத்தை தபஸ் பண்ணான். கிட்டத்தட்ட 10 மாதம் கழித்து தான் ராசக்கிரீடை. அடுத்த மாதம் ராசக்கிரீடை நடக்கல, சரத்காலம். அவள் இருந்தது எந்த காலம்? ஹேமந்த ருத்து. ஹேமந்த ருத்துக்கு அப்புறமா 3 ருத்து முடிஞ்சு தான் சரத் ருத்து வரும். அந்த கிட்டத்தட்ட 8-9 மாதம் கழித்து செப்டம்பரில் தான், கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் தான் ராசக்கிரீட மாதம், சரத்காலம்.
நவம்பர் டிசம்பர் தான் நம்ம மார்கழி மாதம் பார்த்துக்குவோம். செப்டம்பர் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்கு எவ்வளோ நாள், 2 மாதம் தான் இப்போ கேப் இருக்குது. 10 மாதம் கோபிகைகள் குடும்ப வேலையை பார்த்துண்டு பிள்ளை குட்டிகளை பார்த்துண்டு தயிர் பால் மோர் வெண்ணெய் வித்துண்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. என்ன காலகட்டத்தில் அவர்களுக்கு இதிலேருந்து விடுதலை கொடுத்து ஜோராக அவர்களுக்கான அந்த ராசத்தை கொடுக்கணுமோ, கண்ணனே வேணுகானம் பண்ணா, கண்ணனே எல்லாத்தையும் விட வச்சா, கண்ணனே அழைச்சிட்டு வந்தா, கண்ணனே எல்லாரையும் ஒருத்தர் போய் கூப்பிடலை, கண்ணனே எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா, தன்னை சுற்றி நிற்க வச்சா. கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. எல்லாரும் வந்து நின்னாச்சு, கண்ணனே உபதேசம் பண்ணுறான். எல்லாரும் கோபிகள் சொல்ல, உங்களோட டான்ஸ் ஆடணும் வந்துட்டோண்டா, நீ தானே கூப்பிட்டாய், சரிவா. தோல் மேலே கையை போட்டுண்டு யமுனையில் அந்த கரையில் இந்த கரையில் அலையிறானா, பிருந்தாவனத்தில் அலையிறானா. இந்த பூவை பார்த்து இருந்தாலும் உனக்கு இந்த பூ பிடிக்குமேன்னு கொடுக்குறானா, இந்த ட்ரெஸ் உனக்கு நன்னா இருக்குது, இந்த ஜிமிக்கு ரொம்ப நன்னா இருக்க, தலைமுடி ஜோராக வாரின்னு இருக்கிய, மை என்ன ரொம்ப அழகாக இருக்குது, உதட்டு சாயம் நன்னா இருக்கேன்றான். என்னடாண்ணா, அவள் கண்மை இட்டு இருக்கும்போது வேணுகானம் பண்ணா, அவள் மறந்து போய் உதட்டு சாயம் பூசி வந்திருக்கா. ஆனால் உனக்கு இந்த கலர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எடுப்பாக இருக்குன்ற, அவன் நல்லா வெள்ளவேன்னு இருப்பாள், அவளுக்கு கண்ணகரேன்னு ஒரு உதட்டு சாயம். இந்த மாதிரிலாம் ரசிக்க முடியும்னா கிருஷ்ணனால் மட்டும்தான். அதனால தான் கிளிக்கு மூக்கு சக்கச்சவேல்னு, பச்சை கிளிக்கு எதுக்கு மூக்கு சக்கச்சவேல்னு, பச்சையாக கொடுக்க வேண்டியது தானே. குரங்குக்கு பிருஷ்டபாகம் சக்கச்சவேல் யார் கேட்டா? மயிலுக்கு அதுக்கு மயில் தோகை கண்ணு யார் கேட்டா? கொசுவுக்கு என்னதுக்கு ரெக்க? அட்லீஸ்ட் சும்மா அதை அடித்து போட்டு போயிடலாம். அது ஒரு கொயின்னு அதுக்கு ஒரு சத்தம் வேறு, யார் கேட்டா? ரசிச்சு என்னோட சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாள், அவருக்கு ரொம்ப வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணி வச்சுருக்கார். நாங்கள் இமயமலை ஏறும்போது தோபார் நான் காட்டுவேன், பூச்சி எல்லாம். உடனே என்னோடய சிஷ்யர்கள்லாம் சொல்கிறா, பசங்கள்லாம் சொல்கிறதுகள், சாமி ரொம்ப வெட்டியாகத்தான் இருக்கார். நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னா, இந்த பட்டாம்பூச்சிக்கு இவ்வளோ டிசைன் யார் கேட்டா? இங்கே யார் பார்க்க போகிறா? இந்த முள்ளு செடிக்கு எதுக்கு இவ்வளோ அழகான ஒரு இலை? அதில் ஒரு புழு பார்த்தோம், பவழம் மாதிரி புழு. எத்தனை பேர் பார்த்துக்கள்? சப்போட்டாவில் கொட்டையில் ஒரு புழு இருக்கும், சப்போட்டா கொட்டையிலும் புழு இருக்கும், பவழம் மாதிரி இருக்கும், சக்கச்சவேல்னு இருக்கும். அதான் சிஷ்யம், இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் நிறைய டைம் இல்லாத எல்லாம் பண்ண முடியும். இவ்வளோ டைம் இருக்குது சுவாமி, எல்லாத்தையும் ரசித்து பண்ணிட்டு இருக்கான். அந்த ரசனையில் தான் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கான். இப்போ நாம் ஒரு அழகாக வரைகிறோம், எவ்வளோ பொக்கிஷமாக வச்சுப்போம். நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம், எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடும். அப்போ சுவாமி பார்த்து நம்மளை படைச்சிருக்கார். அப்போ எப்படி ரசித்து பொக்கிஷமாக வச்சுருக்கார். நமக்கு தான் 1000 பொக்கிஷம், சுவாமிக்கு நாம் மட்டும்தான் பொக்கிஷம். அதனால தான் கோபிகைகளுக்காக வந்தான், கோபிகளை வர வச்சான், கோபிகளோட ராசம் ஆட போகிறான். அழகாக எல்லாம் யமுனை இறங்கி ஜலக்கிரீடை எல்லாம் பண்ணுறான். தேவர்கள்லாம் கொண்டாடினோன்னு கோபிகளுக்கு அகம்பாவம் வந்துடுறது. உடனேயே தன்னை மறைச்சின்றான். கோபிகளுக்கு அந்த அகம்பாவத்தை தன்னை முழுசுருவா இழந்துடக்கூடாதேன்னு அவளுக்கு ஒரு தாபத்தை கொடுத்தா. கோபிகா கீதம் பாடினா. அழகாக திரும்ப ஆவிர் பவிச்சான் ஜோரா. சாட்சாத் மன்மத தாசாமாவிரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத. அவர்களுடைய அகம்பாவம்ன்ற இடரையும் களைஞ்சு சுந்தர ராஜனா காட்சி கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக அவர்களோட ராசமும் ஆடி அவர்களுடைய ஹிருதய தாபம், ஷரீர தாபம், இந்திரிய தாபம் எல்லா இடரையும் தவிர்த்து, அதே சமயத்தில் அந்த கோபிகளுடைய குழந்தைகள், கோபிகளுடைய கணவன்லாம் ஏங்கின்னு இருந்தானா. அவர்களுக்காக அவனே சுந்தரிகளா, இவனே சுந்தரன், இவனே சுந்தரிகளா மாறி அவ எல்லாருக்கும் போய் அவர்களுடைய இடரையும் தவிர்த்து, இவர்களுக்கு இடரையும் தவிர்த்து, தானே எல்லாம் மாறி எல்லா லீலைகளையும் பண்ணி கிருபப்பன். அப்போ அகம்பாவம் வந்து தற்பெருமை வந்து ஒரு கால் நாம் அவனை விட்டு ஒதுங்கியே போனாலும், தொண்டடி பிடியாழ்வார் தேவதேவி கிட்ட போய் மாட்டின்றாலும் மீண்டும் இடர் தவிர்த்து மீட்டு கொண்டு வந்த சுந்தரராஜன். இப்போ அகம்பாவம் இருந்தால் சரி வந்தாச்சு, வரட்டுமே, என்ன அப்போ தான் அகம்பாவம் என்னன்னு தெரியும். நம்ம பெரிய ஆள் நம்ம நினைக்கிறது தப்பாக இருந்தால் 4 கொட்டு கொட்டுவான், தண்டிப்பான், கண்டிப்பான், சரி பண்ணுவான், திரும்பியும் கண்ணையே மணியை அவனே கொஞ்சுவான், அவ்வளோதான். இப்போ அம்மாவே அடிப்பா, பிச்சு விடுவேன், கால் வச்ச கொஞ்சம் சமத்தாக இருக்கணும்னு. அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இல்லை, அதுக்கு தெரியும் இந்த டைலாக் தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
திருப்பி அம்மா ஒரு பிஸ்கெட்டுக்கு அடித்தவ கடைசியில் 3 பிஸ்கெட்டு கொடுப்பா, 2 எக்ஸ்ட்ரா சாக்லேட் வேறு கொடுப்பா. அதெல்லாம் குழந்தைங்க எவ்வளோ அடித்தாலும் ஏன் ஓடி போகிறது இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து போனஸ் கிடைக்கும்னு தெரியும். அதனால் என்ன இடர் வந்தாலும் கவலையே படாதுங்க, சேர்த்து வச்சு போனஸ் கொடுப்பார். அப்படி எம் இடர் கடிவான் சுவாமி. அதனால் எப்பொழுதும் நமக்காக நம்ம கூடவே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட் சுவாமி. இடர் தவிர்த்த சுந்தரராஜன் இன்னைக்கு 5 வருட சேவையில் இந்த இடத்துல கூப்பிட்டு இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணார். அதுவும் நடாதூர் அம்மாவெல்லாம் காலக்ஷேபம் பண்ண அந்த மண்டபத்தில் உட்காரத்துக்கான பாக்கியம். என்ன ஆச்சரியம்னா, டிசம்பர் மாதம் கீழே விழுந்து காலில் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அது சரியாகி வெளில வந்தேன். 3 மாதம் கழிச்சு தான் உபன்யாசம். எங்கே போனாலும் சேர் போட்டுருங்கோன்னு சொல்லிட்டு தான் போய் உபன்யாசமே பண்ணுவேன். நேற்று ஆண்டாள் பார்த்தா, நீ இப்படி உட்காந்தாதான் அழகுன்னு சொல்லி நேற்று 1 மணி நேரம் அவளுடைய சந்நிதியில் உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணா. அப்போ நினச்சேன், 1 மணி நேரம் உட்கார முடியறது, 2 மணி நேரம் தெரியலையேன்னு நினச்சேன். இடர் தவிர்த்த சுந்தரராஜன் நடாதூர் அம்மாள் காலக்ஷேபம் பண்ண மண்டபத்தில் பழைய மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார முடியும்னு நிரூபணம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால் ஒரு இடர் கிடையாது, ஒரு குறை கிடையாது. ஆனந்தமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, ஜம்முன்னு, குழந்தையா, குதூகலமாக வீட்டில் போய் வேலையை பாருங்க, கடமைகளை பண்ணுங்க. அந்த கடமைகளை பண்ண அந்தந்த காலகட்டத்தில் சுவாமியே விதவிதமான அனுகிரகம் பண்ணுவோம். எப்படி கோபிகைகள் எல்லாம் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணாலும் அந்த மாதிரி உங்களுக்கும் என்னென்ன உண்டோ எல்லாம் கொடுப்பான். இப்போ நானும் என் கடமைகள்லாம் பண்ணுறதுனால தான் சுவாமி அப்பப்போ இமயமலையெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். என்னை பார்த்து பொறாமையெல்லாம் படப்படாது. குருஜி சமத்தா கடமையெல்லாம் பண்ணுறார், அதனால் இமயமலை கூப்பிடுறார், யாத்திரைக்கு போயிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணால் அவன் எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அவன் பண்ணி கொடுக்கான். அதனால் ஒரு இடர் கிடையாது, எம்மிடர் கடிவானே. ராதே கிருஷ்ணா. எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், இடர் தவிர்த்த சுந்தரராஜன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம், நடாதூர் அம்மாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.